ஒரு விஷயத்த நம்ம லேர்ன் பண்றோம் அப்படின்னா எப்போல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ அல்லது எப்போல்லாம் நம்மளால அந்த விஷயங்களை பத்தி சிந்தனை செய்ய முடியுமோ அதை பத்தின டீப்பா ஒரு லேர்னிங்க்கு போனீங்க, டீப்பான ஒரு லேர்னிங்க்கு போனீங்க அப்படின்னு சொன்னா எப்பவுமே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அது காலத்துக்கும் உங்களுக்கு மறக்காது. என்ன தெளிவா சொல்லணும் அப்படின்னா அந்த நீங்க கத்துக்கிட்டக்கூடிய விஷயங்களை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ அல்லது உங்களோட ரிலேட்டிவ்ஸ்லயே என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த உங்க வேவ் லென்த்ல, தட் மீன்ஸ் நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேற யாராவது எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு விஷயங்களை நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகுங்க. அடுத்தவங்களுக்கு டீச் பண்றப்போ நமக்கு அந்த இது வந்து இன்னும் நல்லா வி ஹாவ் ஓன் ஐடியா. அதுல டெப்த் நாலேஜ், அந்த அனாலிட்டிக்கல் ஸ்கில் வந்துட்டு எப்போ இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க, அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரப்ப தான் அந்த ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகுங்க. ஸோ அதான் வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோங்க. ஸோ கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் வந்துட்டு கம்பல்சரி இருக்கணும், எஸ்பெஷலி ஃபார் லேர்னிங்ல. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம கத்துக்கக்கூடிய விஷயங்களை இனி வரக்கூடிய காலங்கள்ல அன்றாடம் வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி சொல்லிக் கொடுக்குறப்போ நம்ம அவங்களுடைய நாலேஜை மட்டும் இம்ப்ரூவ் பண்றதுல நம்மளுடைய நாலேஜ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோங்க. ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்துட்டு நம்ம டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் கிராஸ் டோட்டல் இன்கம் நம்ம பார்க்க போறோங்க. இந்த டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் கிராஸ் டோட்டல் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா செக்ஷன் 80C இருந்து 80U வரைக்கும் கவர் ஆகுது. ஓகேங்க சார். நம்ம இது வரைக்கும் நம்ம படிச்சதுல இந்த செக்ஷன்ஸ் வந்து இந்த டிடக்ஷன்ஸ் வந்து நம்ம எங்கேங்க சார் அப்ளை பண்றது அப்படின்னா இந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் நம்ம படிச்சிருக்கோம். இன்கம் ஃப்ரம் சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன், கேபிட்டல் கெயின் அண்ட் அதர் சோர்சஸ். இந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் உடைய சம் அக்ரிகேஷன் தான் என்ன அப்படின்னு சொன்னாங்க, கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கிராஸ் டோட்டல் இன்கம் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறங்க நம்ம என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க, டிடக்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். அந்த டிடக்ஷன்ஸ் அப்ளை பண்றப்போ இந்த டிடக்ஷன்ஸ்ல வந்துட்டுங்க நிறைய டிடக்ஷன்ஸ் இருக்குதுங்க. செக்ஷன் 80C இருந்து 80U வரைக்கும் இருக்குது. ஸோ விச் எவர் இஸ் அப்ளிகபிள், எந்தெந்த டிடக்ஷன்ஸ் நமக்கு கொஸ்டின்ஸ்ல வந்திருக்குது அல்லது எந்தெந்த டிடக்ஷன்ஸோட ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு சொல்ல போறேங்க. இதை வந்துட்டு நம்ம கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதை அப்ளை பண்ணுவாங்க. இதை அப்ளை பண்ணி முடிச்சா நமக்கு வரக்கூடியதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னாங்க, நெட் இன்கம் சொல்லலாம் ஆர் டாக்ஸபிள் இன்கம்னு சொல்லுவாங்க. நெட் இன்கம் ஆர் டாக்ஸபிள் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாக்ஸபிள் இன்கமுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க, டாக்ஸ் ரேட் வந்து அப்ளை பண்ணுவாங்க. டாக்ஸ் ஸ்லாப்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, ஒவ்வொரு பட்ஜெட்லயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் இல்லைங்களா, என்ன டாக்ஸ் கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்லாப் ரேட் சேஞ்சஸ் பண்றாங்களா, டாக்ஸ் ரேட்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வராங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா, அதை தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா, அது வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா இந்த டாக்ஸபிள் இன்கம் பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் வந்துட்டுங்க டாக்ஸ் ரேட் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ரைட். இந்த டிடக்ஷன்ஸ் எந்த அடிப்படையில பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க, மொத்தம் ரெண்டு விஷயங்கள்ல பிரிக்கிறாங்க. நம்பர் 1 என்ன அப்படின்னு சொன்னாங்க, நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டுங்க. நேச்சர் ஆஃப் பேமெண்ட். நேச்சர் ஆஃப் பேமெண்ட்னா என்ன, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்றோம், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து பே பண்றோங்க, அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்ல டெபாசிட்ஸ் வந்துட்டு போடுறோம், பேங்க்ல டெபாசிட்ஸ் பண்றோம். இந்த வே ஆஃப் பேமெண்ட் ஓகேங்களா, நீங்க பே பண்றீங்க, அந்த பே பண்ற அமௌண்ட் வந்துட்டு அட் வாட் எக்ஸ்டென்ட் இட் வில் பி டிடக்டட் இன் யுவர் டாக்ஸபிள் இன்கம். ஸோ உங்களுடைய டோட்டல் இன்கம்ல நீங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட் எந்த அளவுக்கு டிடக்டபிள் அப்படிங்கிறத செக்ஷன் 80C இருந்து 80GGC வரைக்கும் நம்ம இதுல பார்ப்போங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க, ஒரு சில இன்கம் ஓகேங்களா, ரெஸ்பெக்ட் ஆஃப் சர்டைன் இன்கம் நமக்கு இன்கமா வந்திருக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் கிடைக்குங்க. அப்ப அது வந்து நீங்க எந்த பேமெண்ட்டும் பண்ண கிடையாது, பட் யூ ஹாவ் ரிசீவிங் சர்டைன் இன்கம். ஸோ இன்கம் ரிசீவ் பண்றதுங்க. தென் வந்துட்டு டெபாசிட்ஸ் மூலியமா இன்கம் அரைவ் பண்றது, சரிங்களா. நீங்க புக்கை வந்து எழுதியிருப்பீங்க, அதுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ராயல்டி, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் 80IA இருந்துங்க செக்ஷன் 80U வரைக்கும் வந்துட்டு வர்றது எல்லாமே என்ன அப்படின்னா சர்டைன் இன்கம். ஸோ டிடக்ஷன்ஸே வந்து 2 விதமா இருக்குதுங்க. ஒன்று நீங்க இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்றதுல, டியூஷன் ஃபீஸ் பே பண்றதுல, அப்புறம் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீமோட உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை நீங்க டெபாசிட்ஸ் பண்றதுங்க, போஸ்ட் ஆஃபீஸ்ல டெபாசிட்ஸ் கிரியேட் பண்றது, சரிங்களா. இது எல்லாமே நீங்க அடுத்தவங்களுக்கு டொனேஷன் கொடுக்கறது, இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த நேச்சர் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது செக்ஷன் 80C to 80GGC வரைக்கும் கவர் ஆகுங்க. அடுத்தது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகக்கூடிய இன்கம், அந்த செக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 81IA இருந்துங்க 80U வரைக்கும் கவர் ஆகும். இதுல நம்ம இன்னைக்கு வந்துட்டு 80C இருந்து 80U வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 2 நேச்சரையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோங்க, சரிங்களா. ரைட்.
அடுத்தது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னாங்க, no deductions under section 80C to 80U is not allowed for short-term capital gain on sale of securities subject to STD and long-term capital gain and cash flow income. இந்த டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எந்த ஹெட்டுக்கெல்லாம் அப்ளை ஆகாது. இது டெஃபினட்டா 1 மார்க்ல கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஸோ த டிடக்ஷன் இஸ் நாட் அப்ளிகபிள் இன் விச் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்றப்பங்க, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் லிஸ்டட் ஷேர்ஸுங்க, தென் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் கேஷுவல் இன்கம். இந்த 3 ஹெட்ல ஆஃப் இன்கமுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டிடக்ஷன்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா, ரைட். அடுத்தது இந்த அப்ப டிடக்ஷன்ஸ் வராதுங்களாங்க சார் அப்படின்னா வருங்க. நம்ம இந்த கேபிட்டல் கெயின்ல படிச்சிருக்கிறோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டிடக்ஷன்ஸ் வந்து சொல்லுங்க பார்க்கலாம். கேபிட்டல் கெயின்ல செக்ஷன் 54, 54D ஞாபகம் இருக்குங்களா? Purchase of residential house property. ஸோ அது என்ன ஆகாது அப்படின்னா இந்த 80C இருந்து 80Uக்குள்ள வராதுங்க. சரிங்களா? ஸோ நாங்க சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, 80C to 80U is not covered under short term and long term capital gain as well cash flow income. ஓகேங்களா, ரைட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னாங்க, செக்ஷன் 80C. 80Cல வந்துட்டு ஸ்பெசிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னாங்க சார், இது யாருக்கெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா, இண்டிவிஜுவலுக்கும் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிக்கும் கவர் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியுங்க. ஸோ ஒரு இண்டிவிஜுவல், ஒரு அசஸி வந்துட்டு wherever they have invested, everything is comes under investment. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்குதுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்குங்க, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் வந்து நம்ம பிரீமியம் வந்து பே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா, இது நம்ம லைஃபுக்கு செக்யூரும் பண்ணுது, ஆஸ் வெல் as it is treated as a ஒன் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியே நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோங்க. சரிங்களா, ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் வந்துட்டு டெபாசிட் பண்ணுவோங்க. அது எல்லாமே உங்களுக்கு கீழே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல வந்துட்டு டெபாசிட் பண்ணுவோங்க, பாண்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோங்க, நேஷனல் சேவிங் சர்டிபிகேட், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வாங்குவோங்க. ஸோ இது மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பெசிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன செக்ஷன்ல வரும் அப்படின்னா 80C. ஸோ இதனுடைய ரூல் என்ன அப்படின்னு சொன்னா, 80Cயோட ரூல் என்ன அப்படின்னு சொன்னாங்க, ரொம்ப சிம்பிள். ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் rupees 1,50,000. இதுல whichever is less. ஸோ நீங்க 1 crore கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் லிமிட் வந்துட்டு 80Cயோட எவ்வளவு அப்படின்னு சொன்னாங்க, 1,50,000 rupees. ஓகேங்களா, ஸோ டெஃபினட்டா 1 மார்க் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்ல வர்றப்ப வந்துட்டுங்க, இது வந்து யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, இண்டிவிஜுவலுக்கும் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். இதனுடைய மேக்ஸிமம் லிமிட் என்ன அப்படின்னு சொன்னாங்க, 1,50,000 rupees. இன்கேஸ் ஏதாவது கொஸ்டின்ஸா வர்றப்போ இதனோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட், தட் மீன்ஸ் அசஸிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஆர் 1,50,000. ஸோ விச்எவர் இஸ் லோயர் இஸ் அண்ட் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C. ஓகேங்களா, இதுதான் இதுக்கு ரூல். ஸோ ரைட், இப்போ இதுல என்னென்னலாம் எலிஜிபிள் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க, யூலிப் ஃபண்டுங்க, ஸ்மார்ட் யூலிப் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்மார்ட் யூலிப் ஃபண்டுங்க, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்க. சரிங்களா, எல்ஐசி பிரீமியம் உங்களுக்கு இருக்கலாம், உங்களுடைய குழந்தைகளுக்கு இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஸ்பௌஸுக்கு கூட இருக்கலாங்க. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் பிரீமியம் கூட 80Cல வருங்க. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, தென் வந்து எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுங்க, ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டு. சரிங்களா, அப்புறம் நேஷனல் சேவிங் சர்டிபிகேட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுங்க. NSC ரிப்பீட்டடா வரக்கூடியதுங்க. நேஷனல் சேவிங் சர்டிபிகேட்ஸுங்க, பாண்டுங்க, நோட்டிஃபைடு பாண்ட்ஸ், தென் வந்து டெபாசிட் ஸ்கீம்ஸுங்க, எஸ்பெஷலி ஃபார் 5 years டெபாசிட் ஸ்கீம்ஸுங்க. சரிங்களா, அப்புறம் இந்த அடிஷனல் இதை பத்தி நான் பின்னாடி சொல்றேங்க, NPS பத்தி. தென் டியூஷன் ஃபீஸுங்க, நீங்க ஸ்கூல்ல எல்லாம் கட்டுறீங்க இல்லையா, டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்றப்பாங்க. ப்ளீஸ் மியூட் பண்ணுங்கம்மா. ஸோ யூனிவர்சிட்டி காலேஜஸ்க்குலாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய டியூஷன் ஃபீஸுங்க. ஓகேங்களா, ப்ளீஸ் நோட் த பாயிண்ட். டியூஷன் ஃபீஸுங்க, இதுல டொனேஷன்ஸோ அல்லது வேற ஏதாவது இதெல்லாம் வந்து வராதுங்க. ஓகேங்களா, லஞ்ச் ஃபீ இது மாதிரிலாம் வராது. ஒன்லி இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் அ டியூஷன் ஃபீ மட்டும்தான் வருவாங்க. அப்புறம் டைம் டெபாசிட் 3 years 5 years டெபாசிட்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஈவன் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கவங்க, பேங்க்ல இருக்கும், அந்த டெபாசிட்ஸ் எல்லாம் வருவாங்க. தென் வந்துட்டு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஸ்டாம்ப் டியூட்டி பெய்ட் ஆன் அக்விசிஷன் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. யூ நோ தட் நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி படிக்கிறப்ப நம்ம படிச்சிருப்போங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஞாபகம் இருக்குங்களா, இன்ட்ரெஸ்ட் ஆன்
housing loan. Deduction under section 24(1)(a). Deduction under section 24(1)(a). ஞாபகம் இருக்குங்களா? இருக்கு சார், தெரியும். அது வந்துட்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்காக ஆஃப்டர் 1/4/1999 அப்புறம் நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளவுன்னு சொன்னாங்க, 2 lakh rupees நீங்க என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா அங்க கிளைம் பண்ணிக்க முடியுங்க. ஓகேங்களா? அது எகைன் இன்னொரு இடத்துல நான் அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் நம்ம எந்த கேட்டகரியில கொண்டு வருவோம் அப்படின்னா 80C தான் நம்ம கொண்டு வருவோங்க. பட் இங்க லிமிட் என்ன அப்படின்னு சொன்னா 80C வந்துட்டு 1,50,000 rupees தான். பட் 80EE அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல, EA அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல வந்துட்டுங்க 80Cல அட்ஜஸ்ட் பண்ணது போக மீது ரிமைனிங் வரக்கூடிய அமௌண்ட் வந்துட்டு, அதாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்ல அட்ஜஸ்ட் பண்ணது போக 24(1)(a) அட்ஜஸ்ட் பண்ணது போக ரிமைனிங் வரதை வந்துட்டு திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. நான் அது பின்னாடி சொல்றேங்க. அதே மாதிரி உங்களோட இன்சூரன்ஸ் பிரீமியம் பொறுத்த வரலவங்க மேக்ஸிமம் வந்துட்டு 10%. இந்த இதுதான் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்குங்க. 10% ஆஃப் சம் அஷ்யூர்ட் நீங்க பே பண்ணக்கூடிய பிரீமியம் வந்துட்டுங்க அட் த மேக்ஸிமம் 10% ஆஃப் சம் அஷ்யூர்ட் தான் இருக்குங்க. அடுத்தது ரீபேமெண்ட் ஆஃப் லோனுங்க. ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க ஏதாவது ரீபேமெண்ட் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா எஸ்பெஷலி ஃபார் ஹவுசிங் லோன்ஸ். ஓகேங்களா? அப்புறம் இது எல்லாமே எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு சொன்னாங்க, ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக நீங்க லோன் வாங்கியிருக்கணும். பர்ச்சேஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஓகேங்களா, ஆன்யூட்டி பிளானுங்க, டெஃபர்டு ஆன்யூட்டி பிளானு, அப்ரூவ்ட் சூப்பர் அனுவேஷன் ஃபண்டு, இது எல்லாமே எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னாங்க 80Cல வரும். ஸோ ப்ளீஸ் கீப் இன் மைண்ட் 80Cயை பொறுத்த வரலவங்க மேக்ஸிமம் லிமிட் 1,50,000 rupees. அதில் ரிப்பீட்டடாக வரக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்ஸுங்க, லைஃப் இன்சூரன்ஸு, தென் டெஃபர்டு ஆன்யூட்டி, பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, டேர்ம் டெபாசிட்ஸ், இது எல்லாமே வந்துட்டுங்க ரிப்பீட்டடாக 80Cல கேட்கக்கூடிய கொஷின்ஸுங்க. ரைட். இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னாங்க 80CCC. சார் இது எதை சார்ந்தது அப்படின்னா அது 80Cங்கிறது ஸ்பெசிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட். 80CCC அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாங்க ஆன்யூட்டி பிளான்ஸ், எஸ்பெசிஃபிக்லி இன் எல்ஐசி அண்ட் அதர் இன்சூரர்ஸ். ஓகேங்களா? எல்ஐசி பிளான் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி இருக்கிட்டு இந்த ஆன்யூட்டி பிளானுக்கு 80CCC வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ 80CCCக்கு செப்பரேட்டா 1,50,000 rupees ஆங்க சார் அப்படின்னா கிடையாதுங்க. ஓகேங்களா? 3 செக்ஷன் இதுல வருங்க. 80C, 80CCC, தென் 80CCD. ஓகேங்களா? இந்த 3 கம்பைன் ஆனது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 80C, 80CCC அண்ட் 80CCD. ஓகேங்களா? இது எல்லாம் கம்பைன் ஆனது தான் எவ்வளவு அப்படின்னு சொன்னாங்க மேக்ஸிமம் லிமிட் வந்துட்டுங்க 1,50,000 rupeesங்க. மேக்ஸிமம் லிமிட் வந்துட்டு 1,50,000 rupees. ஓகேங்களா? ஸோ அப்போ இது எல்லாமே இந்த டெஃபர்ட் ஆன்யூட்டி இது எல்லாமே எந்த கேட்டகரியில் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க இந்த 80C அப்படிங்கிறதுல வந்துருவாங்க. சரிங்களா? ஸோ இதுல என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னா the payment shall be made chargeable into tax. அதாவது இந்த ஆன்யூட்டிக்காக நீங்க எவ்வளவு பே பண்றீங்களோ அந்த அமௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாங்க இன்கம் டேக்ஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ணலாம். அதாவது டிடக்ஷன்ஸ்க்கு வந்து அப்ளிகபிள்ங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 1 lakh தான் வந்து நீங்க டெஃபர்ட் ஆன்யூட்டி எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா 1 lakh or 1,50,000 whichever is lower தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துக்கணுங்க. அப்புறம் சரண்டர் பிஃபோர் மெச்சூரிட்டி ஷல் பி டாக்ஸபிள். இன்கேஸ் சரண்டருக்கு முன்னாடிங்க சரண்டருக்கு முன்னாடி மெச்சூரிட்டிக்கு முன்னாடி நீங்க சரண்டர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த அமௌண்ட் என்ன அப்படின்னு சொன்னாங்க டாக்ஸபிள்ல வருங்க. ஓகேங்களா? ஸோ பென்ஷன் ரிசீவ்ட் ஷெல் பி டாக்ஸபிள் இன் தி இயர் ஆஃப் ரிசீவ்ட். ஸோ எந்த இயர்ல நீங்க பென்ஷன் வந்து ரிசீவ் பண்றீங்களோ மேக்ஸிமம் இப்போ வந்துட்டு நீங்க இப்படி டெபாசிட்ஸ்ல பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் வர்றப்பங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் என்ன அப்படின்னா ஒரு சில ஸ்கீம்ஸ்ல மட்டும் தான் சார்ஜ் பண்றாங்க டாக்ஸபிள். ரிமைனிங் வந்துட்டு என்ன அப்படின்னா ஈவன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லி எக்ஸம்ப்டட் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 80CCD வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீமுங்க. நேஷனல் பென்ஷன் ஸ்கீமுங்க. இது அட்டல் பென்ஷன் யோஜனால் கூட வருங்க. இப்போ அட்டல் பென்ஷன் யோஜனான்னு சொல்லிட்டு ஈவன் காமன் பீப்புள் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அதுல டெபாசிட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கலாம். இதனுடைய இது வந்துட்டு பாத்தீங்கன்னா 80CCDல வரும். இதனுடைய மேக்ஸிமம் லிமிட் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா 80C, 80CCC, 80CCD யோட மேக்ஸிமம் லிமிட் எவ்வளவு அப்படின்னா 1,50,000 rupees. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா இதுலங்க 80CCD 1B. இந்த 80CCD1B உடைய ரோலே என்ன அப்படின்னாங்க இஸ் அப்ளிகபிள் ஃபார் நியூ பென்ஷன் ஸ்கீம்ஸ். தட் மீன்ஸ் சிபிஎஸ். எப்போ சிபிஎஸ் ஸ்டார்ட் ஆச்சுங்க? கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீம்ஸ் வில் பி ஸ்டார்டட் ஆன் After 2003, sir. after 2003, sir. started from 1/4/2004.
1/1/2004 இருந்துங்க will be started for CPS நியூ, அதாவது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நியூ பென்ஷன் ஸ்கீம் சொல்லுவாங்க. நியூ பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. நியூ பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 2 பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. யார் அப்படின்னு சொன்னாங்க? எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி 2 பேருமே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நாளைக்கு நீங்க கவர்மெண்ட் ஜாப் பொசிஷன் போனதுக்கு அப்புறங்க உங்களுடைய சேலரியில வந்துட்டு டிடக்ஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. 10% வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. அப்படி 10% டிடக்ட் பண்றப்பங்க அது உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயரும் 10% கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, எம்ப்ளாயி கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்படி எம்ப்ளாயி கான்ட்ரிபியூட் பண்றது எங்க வரும் அப்படின்னு சொன்னாங்க, அந்த இது இருக்கு இல்லைங்களா, இது வந்து 80C யூஸ் பண்ணலாம் அண்ட் 80CCD 1B நம்ம யூஸ் பண்ணலாங்க. சரிங்களா? இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா 80Cயோட உங்களுக்கு மேக்ஸிமம் லிமிட் உங்களுக்கு தெரியுங்க எவ்வளவு அப்படின்னு சொன்னா 1.5 lakhs. சார் இப்போ எனக்கு 1.5 lakhsக்கு மேல 80Cல வருதுங்க சார் அப்படின்னா நீங்க அந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா, நியூ பென்ஷன் ஸ்கீம், இந்த ஸ்கீம்ல வரக்கூடிய எம்ப்ளாயிஸ் அடிஷ்னலா, ஓகேங்களா, அடிஷ்னலா எவ்வளவு நீங்க டிடக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க 50,000 rupees வந்து டிடக்ட் பண்ணிக்க முடியுங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் சீலிங் லிமிட் எவ்வளோங்க? 50,000 rupees. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 80C, 80CCC, 80CCD உடைய மேக்ஸிமம் லிமிட் என்ன அப்படின்னா 1.5 lakhs. இன் அடிஷன் டு, அதோடு இல்லாம இன் அடிஷனலா 50,000 ரூபாய் நீங்க வந்துட்டு 80CCD 1Bல நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா கிளைம் பண்ணிக்க முடியுங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? 1,50,000 சார். ஆமா, 1,50,000. பிளஸ் ஆமாங்க, இன்னொரு 1,50,000. 50,000 சார். ஆமாங்க, ஆமாங்க. ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் கொடுக்குறேங்க. இப்போ என்னுடைய நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் NSCல வந்துட்டுங்க rupees 90,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க. ஓகேங்களா? LICல வந்துட்டு ஒரு 25,000 ரூபாய் ப்ரீமியம் பே பண்றேங்க. ஓகேங்களா? என்னுடைய நியூ பென்ஷன், என்னுடைய கான்ட்ரிபியூஷன் நியூ பென்ஷன்ல ஓன் கான்ட்ரிபியூஷன் வந்துட்டுங்க, என்னுடைய கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு ஒரு 1,60,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணலாம்னா 80Cல 90,000 பிளஸ் ஒரு 25,000. ஓகேங்களா? அப்ப 90,000 பிளஸ் 25,000 எவ்வளவு ஆச்சுங்க? 1,15,000 ஆச்சுங்க. இன்னும் பேலன்ஸ் நாங்க எவ்வளவு ஆட் பண்ண முடியும்? 35,000 ஆட் பண்ண முடியுங்க. இவ்வளவுதான் நான் என்ன பண்ண முடியும், இதுல யூட்டிலைஸ் பண்ண முடியும். கரெக்டுங்களா? Yes, sir. இந்த Yes, sir. யா, நான் இந்த இடத்துல வந்துட்டு 1,60,000 நம்ம அப்படியே போட முடியாது. இது என்ன அப்படின்னு சொன்னாங்க? NPS. ஓகேங்களா? அப்போ NPS நான் எவ்வளவு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க 35,000 தான் யூஸ் பண்ண முடியும். அப்ப எனக்கு இன்னும் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குங்க NPSல? 35,000 போச்சு அப்படின்னு சொன்னா ரிமைனிங் வந்துட்டு 1,15,000 இருக்குங்க. ஆஃப்டர் டிடக்ஷன் 35,000 1,15,000 இருக்கும். இந்த 1,15,000ல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னாங்க 80C, 1,25,000 sir. யா 1,25,000 இருக்குங்க. இந்த 1,25,000ல வந்துட்டு 80CCD 1B 1Bல வந்துட்டுங்க நான் அடிஷனலா எவ்வளவு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க 50,000 rupees நான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுல 50,000 ரூபாய் என்ன அப்படின்னு சொன்னாங்க 80CCD 1B. ஓகேங்களா? ஸோ அடிஷனலா யூஸ் பண்ண முடியும். இப்போ எனக்கு டிடக்ஷன்ஸ் எவ்வளோங்க? டோட்டலா 2 lakhs வந்து எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி உங்களுடைய நியூ பென்ஷனா இருந்தீங்க அப்படின்னா, அந்த எம்ப்ளாயி வந்துட்டு நியூ பென்ஷன் ஸ்கீம்ல வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு 80Cல டிடக்ட் பண்ணது போக அடிஷனலா மேக்ஸிமம் எவ்வளவு டிடக்ட் பண்ண முடியும் அப்படின்னா 80CCD 1Bல 50,000 rupees வந்து நீங்க டிடக்ட் பண்ணிக்கலாங்க. புரியுதுங்களா? புரியுதுங்களாங்க மேம்? புரியுதுங்க எஸ் sir. சார். எஸ் சார். ஓகே, ரைட் ரைட். ஸோ அதான் ஆக்சுவல் கான்ட்ரிபியூஷன் லெஸ் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 8CCD 1B. 1B தான் உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் வந்து 50,000 rupeesங்க. ஓகேங்களா? இந்த இதெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வராதுங்க. இந்த 10% ஆஃப் சேலரி, DA இது மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வராதுங்க. ஸோ இது இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்குங்க. சரிங்களா? இதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தால் மட்டும் என்ன அப்படின்னா கிராஸ் டோட்டல் இன்கம்ல 20%, சேலரிட் எம்ப்ளாய்க்கு வந்து 10%. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா உங்களுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன் 10%, எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷன் 10%. ஓகேங்களா? இதுக்கு இங்க இந்த 10% அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா சேலரி பிளஸ் DA,
சரிங்களா? சேலரி பிளஸ் டிஏ வந்து டிஏ வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்கு ஆட் ஆயிருக்கணுங்க. ஓகேங்களா? ஃபிக்ஸ்டு ஃபார் பென்ஷன் ஸ்கீம், அதாவது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்கு ஆட் ஆயிருக்கணும். அப்படி இருக்கிறத மட்டும் தான் நம்ம எடுத்துக்குவோங்க. அதே செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கிராஸ் டோட்டல் இன்கம்ல 20% என்ன அப்படின்னு சொன்னாங்க, அவங்க அந்த டோட்டல் 80cc டிக்கு கொண்டு வரலாங்க. சரிங்களா? இந்த 10% 20% வேற ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 1,60,000 சொல்லி என்பிஎஸ் போட்டேன் இல்லைங்களா, அந்த வேல்யூ. ஓகேங்களா? ரைட். அடுத்தது 80cc டில நம்பர் 2ங்க. ஓகேங்களா? எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம சேலரி படிச்சிருக்கிறோங்க. சேலரி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி சேலரி இண்டிவிஜுவல் நாட் செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா எம்ப்ளாயர்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் வந்துட்டுங்க 10%. இன்கேஸ் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொன்னாங்க எக்ஸாம்ட் லிமிட் எவ்வளோ அப்படின்னா 40%. அதாவது ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லி சேலரியில் படிச்சோங்க. எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டு. அதுதான் வந்துட்டு 80cc டில வருங்க. நார்மலா வந்துட்டு இது நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா லெஸ் தென் 10% தான் இருக்குங்க. ஈவன் இப்போ பிரசன்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா 10% தாங்க. அதனால 14% வந்து வராது. டாக்ஸபிள் ஆர்பிஎஃப்ஏ வராதுன்னு வைங்களேன். இது நம்ம எங்க படிச்சிருக்கோம் அப்படின்னா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுங்கிற கேட்டகரியில படிச்சிருக்கோம். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் 80cக்கு வரும். எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷன் எக்ஸம்டட் லிமிட் வந்துட்டுங்க 14% ஆஃப் சேலரி. ஞாபகம் இருக்குங்களா? Yes, sir. Yes, sir. Yes, sir. ரைட். ஸோ இதை பொறுத்தவரை எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேலரியில் இன்க்ளூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது இந்த 80cce அப்படின்னு ஒரு செக்ஷனுங்க. அதாவது என்னன்னா அக்ரிகேட் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அக்ரிகேட் டிடக்ஷன்னா என்னன்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க. 80C 80CCC 80cc-D1. ஓகேங்களா? இஸ் ரெஸ்ட்ரிக்டட் அப் டு 1,50,000. இந்த எல்லாம் கம்பைன் ஆனதுதான் 1,50,000 rupees. நம்மளுடைய சொல்லியிருந்தீங்களா 80C 80cc 80CCC 80cc-D. இந்த மூணு கம்பைன் ஆனத மேக்ஸிமம் லிமிட் எவ்வளவு அப்படின்னா 1,50,000. இது அக்ரிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ 1 மார்க்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸை பொறுத்து வரலவங்க அக்ரிகேட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C அப்படின்னு சொல்லி கேட்கிறப்பங்க இந்த 80cce அப்படிங்கிற செக்ஷன் வந்து வருங்க. சரிங்களா? இதுல அடிஷனலா வேற எதுவும் கிடையாது. மேல சொல்லியிருக்கிறதுடைய அக்ரிகேஷன் தான் வந்துட்டுங்க 80cce. ரைட். இது வந்து செப்பரேட்டா சம்ஸ்ல எதையும் வராதுங்க. அடுத்தது இது வந்துட்டு இப்போ எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2022-23 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னாங்க 80cch-ங்க. 80cch இது என்ன அப்படின்னாங்க கான்ட்ரிபியூஷன் டு அக்னிபாத் ஸ்கீம். அக்னிபாத் ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்னாங்க, இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டுங்க ஆர்ம்டு ஃபோர்ஸுக்கு வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்றாங்க. ஸோ யூத் வந்துட்டுங்க 17 இயர்ஸ்ல இருந்துங்க. சரிங்களா? 17 இயர்ஸ்ல இருந்து 22 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ்ல அதாவது ஆர்மியில வந்து அவங்க ஜாயின் பண்ணலாங்க. இந்த அக்னிபாத் ஸ்கீம் அப்படிங்கறது எப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா 14th June 2020 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதனுடைய ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு இன்கம் டேக்ஸ்ல வந்துட்டு டாக்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தது எப்போ அப்படின்னு சொன்னாங்க 1/11/2022. இதுல 80cch உடைய மெயின் ரோலே என்ன அப்படின்னாங்க அந்த எம்ப்ளாயிஸுக்கு வந்துட்டுங்க சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த சேலரியில 30%ங்க. சரிங்களா? சேலரியில 30% பர் ஆனம் வந்துட்டுங்க நியர்லி 4.5 lakhs to 6 lakhs இருக்குங்க. பிளஸ் அடிஷனல் அலவன்சஸ் எல்லாமே ரெகுலர் மிலிட்ரி பீப்புளுக்கு என்ன கிடைக்குமோ அது எல்லாமே அந்த அக்னிபாத் ஸ்கீம்ல வர்ற சோல்ஜர்ஸ்க்கும் கிடைக்குங்க. அப்படி கிடைக்கிறப்பங்க அவங்களுடைய சேலரியில 30% என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிடக்ஷன் பண்ணுவாங்க. அந்த டிடக்ஷன்ஸ் பண்றக்கூடிய ஃபண்டுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா அக்னிவீர் கார்பஸ் ஃபண்ட். அக்னிவீர் கார்பஸ் ஃபண்ட். இந்த ஃபண்ட் என்ன பண்றாங்கன்னா எம்ப்ளாயியுடைய கான்ட்ரிபியூஷன்ல, ப்ளீஸ் நோட் த பாயிண்ட், எம்ப்ளாயியுடைய கான்ட்ரிபியூஷன் அந்த ஃபண்டுக்கு கார்பஸ் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. அந்த கார்பஸ் ஃபண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரொவைட் டிடக்ட் பண்ணிக்குவாங்க ஆஃப்டர் 4 years கம்ப்ளீஷன். 4 years கம்ப்ளீட் ஆனி முடிச்சதுக்கு அப்புறங்க இந்த 30% டிடக்ட் பண்றாங்க இல்லைங்களா ஒவ்வொரு வருஷம், அதுக்கு ஒன்னா இன்ட்ரெஸ்டோட சேர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ரைட். இதுக்கு என்ன சார் டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இந்த 30% எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கணுங்க. சரிங்களா? இப்போ நார்மலா நம்ம டாக்ஸ் எல்லாம் என்ன பண்றோம் நம்மளுடைய ஓன் கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். அந்த கான்ட்ரிபியூஷன் இருந்தாலும் என்ன பண்ணிக்கோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதாவது என்ன அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கணும் சேலரியில அவங்களுடைய இது 30% ஆட் பண்ணிக்கணும். தென் 80cch என்ன பண்ணணும் அப்படின்னா லெஸ் பண்ணணுங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்குங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேங்க நம்மளுடைய சிபிஎஸ். சரிங்களா? கான்ட்ரிபியூட்டட் அது நியூ பென்ஷன் ஸ்கீம்னு வைங்களேன்.
சரிங்களா? கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க, அல்லது நியூ பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க, சிபிஎஸ்ஆர். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய சேலரியில கிராஸ் சேலரியோட என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா எடை இருக்குங்க. சரிங்களா? எடை இருக்குங்களா? கரெக்டுங்களா? எகைன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க, லெஸ் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C எகைன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க, லெஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் இந்த அக்னி கார்ப் ஸ்கீம்ல வரக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் 30% சேலரியோட ஆட் பண்ணிடுவாங்க. அகைன் திரும்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லெஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு நியூ ஸ்கீமுங்க. இது யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு சொன்னா, அக்னி பாத் ஸ்கீம்ல ஜாயின் பண்ணக்கூடிய இண்டிவிஜுவல்ஸுக்குங்க. புரியுதுங்களா? Yes, sir. கிளாரிபிகேஷன் ரைட்? ஓகே. நெக்ஸ்ட்டுங்க, நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், ஒரு சம்பளம் எல்லாம் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னு சொன்னாங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஓகேங்களா? மெடிக்கல் இன்சூரன்ஸை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னு சொன்னா இண்டிவிஜுவல். இந்த இண்டிவிஜுவல் அப்படிங்கிறதுல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, அந்த இண்டிவிஜுவலுடைய ஸ்பௌஸ், பேரண்ட், தென் டிபெண்டன்ட் சில்ட்ரன், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்ல அதுல யாரும் வரமாட்டாங்க. தென் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, அதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்துட்டு அப்ளிகபிளுங்க. ரைட். ஸோ இந்த நேச்சர் ஆஃப் பேமெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்சூரன்ஸ் பிரீமியமா இருக்கணுங்க. சரிங்களா? இன்சூரன்ஸ் பிரீமியம் இதுதான் ரொம்ப முக்கியங்க. பிரீமியம் வந்து அவங்க பே பண்ணணும். சரிங்களா? கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னாங்க, த பிரீமியம் ஷுட் பி பெய்டு அதர் தென் கேஷ். பணமா பே பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எதர் செக் ஆர் த்ரூ பேங்க் மூலியமா தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் வந்து நீங்க கன்டினியூ பண்ணணும். இன்கேஸ் நீங்க கேஷா பண்ண என்னங்க சார் அப்படின்னு சொன்னா, அந்த டிரான்சாக்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. தட் இஸ் நோ எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80D. கேஷா நீங்க ஏதாவது பிரீமியம் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன். அதே மாதிரி உங்களுடைய ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப், இப்போ அந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எல்லாம் பண்றோம் இல்லைங்களா, அந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க கேஷா பே பண்ணிக்கலாங்க. இதனுடைய மேக்ஸிமம் லிமிட் என்ன அப்படின்னு சொன்னாங்க, மேக்ஸிமம் லிமிட்னு சொல்லி சொல்றது 5000 rupees தான் மேக்ஸிமம் லிமிட். அந்த 5000 rupeesமே ஒரு கீழே ஒரு டேபிள் கொடுக்குறேங்க, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேஷா நம்ம பே பண்ண முடியும். இன்சூரன்ஸ் பிரீமியம், ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் மட்டும் கேஷா நம்ம பே பண்ண முடியாதுங்க. தென் பேமெண்ட் ஷல் பி மேட் அவுட் ஆஃப் இன்கம் சார்ஜபிள் டு டேக்ஸ். நீங்க என்ன அமௌண்ட் கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட் ஆர் நோட்டிஃபைடு அமௌண்ட், இதுல எது லோயஸ்ட் அமௌண்ட்டோ அதுதான் டாக்ஸபிளுக்கு வருவாங்க. சரிங்களா? ஸோ கம்பல்சரி இந்த இன்சூரன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவா இருக்கணுங்க. அதர் இன்சூரன்ஸா இருந்ததுன்னா இட் இஸ் கம்பல்சரி அப்ரூவ்டு பை IRDAங்க. சரிங்களா? இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்துட்டு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஆத்தரைஸ் பண்ணிருக்கணும், அவங்களுடைய அப்ரூவ்டோட இருக்கக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? இந்த டிடக்ஷன்ஸை பொறுத்தவரை என்ன அப்படின்னா இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ஹெல்த் இன்சூரன்ஸுங்க. ஓகேங்களா? எதர் அந்த பிரீமியம் பொறுத்தவரை என்ன நம்ம லம்சமா பே பண்ணுவாங்க அல்லது டோட்டல் இயர்ஸுக்கு பே பண்ணுவாங்க. ரைட். இந்த டிடக்ஷன்ஸ் இருந்தால் எப்படி சார் நம்ம அப்ளை பண்றது? 80D அப்படின்னு சொன்னா இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா புரியுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாலிசி யாருக்கு, அப்புறம் டிடக்ஷன்ஸ் ஃபார் செல்ஃப் அண்ட் ஃபேமிலி, டிடக்ஷன்ஸ் ஃபார் பேரண்ட்டுங்க, ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப், தென் மேக்ஸிமம் டிடக்ஷன். ஸோ இந்த மேக்ஸிமம் டிடக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் செல்ஃப் அண்ட் ஃபேமிலி. ஸோ எனக்கும் என்னோட ஃபேமிலிக்கும், எல்லாரோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா பிலோ 60 இயர்ஸ்ல இருக்காங்க, 60 வயசுக்குள்ள இருந்தாங்க அப்படின்னு சொன்னா டிடக்ஷன்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னா செல்ஃப் அண்ட் ஃபேமிலிக்கு 25,000, ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப்புக்கு 5,000. பட் மேக்ஸிமம் லிமிட்டே என்ன அப்படின்னு சொன்னா 25,000. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா the preventive health checkup is always included for deductions for self and family. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் லிமிட் ஃபார் செல்ஃப் அண்ட் ஃபேமிலிக்கு எவ்வளவு அப்படின்னு சொன்னா 25,000 rupeesங்க. நெக்ஸ்ட்டுங்க செல்ஃப் அண்ட் ஃபேமிலி பிளஸ் பேரண்ட். ஓகேங்களா? நான் என்னுடைய குழந்தைங்க, என்னுடைய அம்மா அப்பா, ஸோ அவங்க எல்லாத்தோட ஏஜுமே பிலோ 60 இயர்ஸ்ல இருந்தது அப்படின்னு சொன்னா எனக்கு 25,000, என்னோட ஃபேமிலிக்கு 25,000, பிளஸ் என்னோட பேரண்ட்டுக்கு 25,000, ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 5,000 rupees. ஸோ அட் த மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்னா 50,000 rupees. ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 5,000 rupees அப்படிங்கிறது டோட்டல் அக்ரிகேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய அமௌண்ட். இது வந்து செப்பரேட்டா கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்க உங்களுடைய பேரண்ட் ரெண்டு எல்லாமே பிலோ 60 இயர்ஸ்ல இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் லிமிட் 50,000 rupees. அடுத்ததுங்க, நீங்க உங்க ஃபேமிலி ஆல் ஆர் பிலோ 60 இயர்ஸ் பட் யுவர் பேரண்ட் above 60 இயர்ஸ் அப்படி இருக்கிறப்பங்க உங்க ஃபேமிலிக்கு உங்க ஃபேமிலிக்கு 25,000 rupees, உங்க பேரண்ட்டுக்கு 50,000 rupees, எஸ்பெஷலி ஃபார் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 5,000 rupees. ஸோ மேக்ஸிமம் எவ்வளவு அப்படின்னா 75,000 rupees நீங்க என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா கிளைம் பண்ணிக்க முடியுங்க. தட் மீன்ஸ் டிடக்ஷன் இஸ் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80D. ரைட். இப்போ நீங்க உங்க ஃபேமிலி நீங்களும் உங்க ஃபேமிலி இருக்கிற எல்லாருமே above 60 இயர்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா
உங்களுக்கு 50,000 rupees, உங்க பேரண்ட்டுக்கு 50,000 rupees, ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்புக்கு 5,000ங்க. அட் த மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு கிளைம் பண்ண முடியும் அப்படின்னா 1 lakh rupees வந்து நீங்க கிளைம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டுங்க, இது வந்து இண்டிவிஜுவலுக்கு. இப்ப நம்ம சொன்னது எல்லாமே யாருக்கு அப்படின்னு சொன்னா இண்டிவிஜுவலுக்குங்க. இன் கேஸ் ஆஃப் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்னு சொன்னா இண்டிவிஜுவல்ல என்ன இருந்ததோ அதே தாங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா பிலோ 60 இயர்ஸ்னா எல்லாத்துக்கும் 25,000 rupeesங்க. பட் மேக்ஸிமமே எவ்வளவு அப்படின்னா இதுல 25,000 தான். பட் இதுக்கு முன்னாடி இதுல பாத்தீங்கன்னா தெரியுங்க, எல்லாத்துக்கும் பிலோ 60 இயர்ஸ்ல இருப்பாங்க ஃபேமிலி அண்ட் பேரண்ட். அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா 50,000 rupees எலிஜிபிள். பட் ஹெச்யூஎஃப் பொறுத்தவரையிலும் 25,000 தாங்க. எபோவ் 60 இயர்ஸ்க்கு மேல இருந்தாங்க அப்படின்னா மேக்ஸிமமே எவ்வளவு அப்படின்னு சொன்னா 50,000 தான் எலிஜிபிளுங்க. சரிங்களா? பட் இதுவே இண்டிவிஜுவலா இருந்தாங்க அப்படின்னா 1 lakh வரைக்கும் எலிஜிபிள். இது புரியுதுங்களா அந்த சார்ட்? Yes, sir. ஓகே, Sir, one doubt, sir. சொல்லுங்க மேம். Self and family சொல்ல ஃபேமிலிக்குள்ள சில்ட்ரன்ஸும் வருவாங்கல்ல சார்? ஆமாங்க, ஓகேங்க சார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மட்டும் வரமாட்டாங்க. ஃபேமிலி மீன்ஸ் இப்போ Childrens. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுடைய சில்ட்ரன்ஸுங்க. ஓகே. ஓகேங்களா? பேரண்ட் பொறுத்தவரையிலும் எதர் டிபெண்டன்ட் ஆர் இண்டிபெண்டன்ட். டிபெண்டா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பேரண்ட்னு சொல்லி கொடுத்திருந்தாவே இட்ஸ் ஆல்வேஸ் ஃபார் டிபெண்டன்ட் தாங்க. ஓகேங்க. ஸோ இதை பொறுத்தவரை என்னது, இந்த சார்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதுங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் டிடக்ஷன் ஞாபகம் வச்சுக்கணுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா 80D பொறுத்தவரை நீங்க கம்பல்சரி வந்துட்டு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, கேஷா வந்து பே பண்ணிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 80Dல ஒரு சம் பார்த்துருவோங்க. சம் பார்த்துட்டு ஃபர்தர் இதுக்கு நம்ம மூவ் ஆகலாங்க. ஓகேங்களா? ரைட். Right. Mukesh made the following payments during the previous year 2023 and 24. கொஞ்சம் மியூட் பண்ணுங்கண்ணா. ரைட். ஸோ நமக்கு டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, இன்சூரன்ஸ் இது வந்து கண்டுபிடிக்கணுங்க. ஓகேங்களா? ரைட். ரைட். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, who is depending in compute total deduction permissible under section 80D வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ₹20,000 பெய்டு பை செக் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம் ஃபார் ஹிம்செல்ஃப். ஸோ முகேஷுக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து பே பண்றாருங்க. ஓகேங்களா? மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம் ஃபார் இண்டிவிஜுவல், அதாவது அவருக்கு பே பண்ணிக்கிறாரு. எவ்வளவு பே பண்றாருங்க? 20,000 rupees வந்து பே பண்றாரு. நெக்ஸ்ட்ங்க ₹15,000 இஸ் பெய்டு பை செக் ஆஸ் அ மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஃபார் ஹிஸ் ஒய்ஃப். ஸோ ஒய்ஃப் அப்படிங்கிறவங்க இவங்களுக்குள்ள வருவாங்களா வர மாட்டாங்களா? டிபெண்டன்ட் தானே சார்? டிபெண்டன்ட் தாங்க. ஸோ டிபெண்டன்ட் வருவாங்க. அவங்களுக்கு பே பண்ற அமௌண்ட் எவ்வளோன்னு சொன்னாங்க? 15,000 rupees. நெக்ஸ்ட்ங்க 7,000 பெய்டு பை கிரெடிட் கார்டு டு குரூப் இன்சூரன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஸ் ஹிஸ் டிபெண்டன்ட் டாட்டர்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம். டிபெண்டன்ட் டாட்டருக்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னாங்க, டிபெண்டன்ட் 7,000 டாட்டர் pay ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 7,000 rupeesங்க. 7,000. அடுத்ததுங்க ₹6,000 பெய்டு டு பை டெபிட் கார்டு டு ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் டிபெண்டன்ட் பிரதர்ஸ். ஸோ ப்ளீஸ் கீப் இன் மைண்ட், இங்க ஃபேமிலி பிரதர்லாம் வர மாட்டாங்களா சார்? ஆமாங்க, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து யாரும் வர மாட்டாங்க. ஓகேங்களா? டிபெண்டன்ட் பிரதர்ஸும் வர மாட்டாங்க, டிபெண்டன்ட் சிஸ்டர்ஸும் வர மாட்டாங்க. நெக்ஸ்ட்ங்க அப்ப எப்படி சார் அது டிபெண்டன்ட் சொல்லுவாங்க? அதாவது என்ன, அவரை சார்ந்து இருக்கக்கூடிய பிரதர்னு சொல்றான். பட் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபேமிலி அப்படின்னு என்னன்னாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சில்ட்ரன்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், அவ்வளவுதாங்க. There is no brothers Okay. and sisters is not included in that family, especially for in 80D க்கு மட்டும் அது மாதிரி வருது மேம். ஆனா கிஃப்ட்டுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க பேரண்ட் சார் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தா ஐயா தாத்தா பாட்டி அதெல்லாம் வராதா சார் ஜாயிண்ட் ஃபேமிலியில? அதெல்லாம் இல்ல வராதுங்க. பேரண்ட் மட்டும் தான் வருவாங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார். ₹4,000 பெய்டு பை ஒய்ஃபோட பேரண்ட்லாம் சார்? ஒய்ஃபோட பேரண்ட் இப்ப ரீசெண்டா இன்க்ளூட் பண்றாங்க. இப்ப இன்க்ளூட் பண்ணிக்கலாங்க. ஒய்ஃபோட பேரண்ட் இன்க்ளூட் பண்ணிக்கலாங்க.
இந்த இவங்களோட அப்பா அம்மா இல்ல அவங்களோட அப்பா அம்மா யாராவது. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. ஈவன் அந்த மெடிக்கல் இதுல இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. இன்கேஸ் வந்து நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸே எடுக்கல அப்படின்னு சொன்னா கூடங்க, நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா அப் டு 50,000 rupees வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸா நீங்க கிளைம் பண்ணலாங்க. ஓகேங்களா. இன்கேஸ் நான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியமே நான் எடுக்கல, இன்சூரன்ஸ் சாரி ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மீட் அவுட் பண்ணிட்டு அப்படின்னா அப் டு 50,000 rupees 50,000 ரூபாய் வரைக்கும் 80D நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிளைம் பண்ண முடியுங்க. பட் அந்த கிளைமுக்கு நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா எவிடன்ஸ் இருக்கணுங்க. The bill should be paid only through பேங்க்குங்க. கேஷா பே பண்ணிருக்க கூடாது. ஸ்பெசிஃபிக்கா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இஸ் அலோவபிள் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80D. The maximum limit எவ்வளவு அப்படின்னு சொன்னா 50,000 rupees. ஓகே, பட் the 50,000 is only paid through பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேங்களா. நோ ஃபார் கேஷ். கேஷா இருக்க கூடாதுங்க. அடுத்தது ₹4,000 paid by credit card to general மேஜர் சன். ஓகேங்களா. who is not an dependent. சரிங்களா. ஃபார் ஹிஸ் மேஜர் சன். மேஜர் சன் என்ன அர்த்தங்க? Above 18. Above 18 years. Above? 18 years. above மேஜர் சன்னுங்க. About 21 years, sir. யா ஓகேங்களா. அப்ப இவர் வந்து இவருடைய சன். ஓகேங்களா. இங்க வந்து டாக்டர் கொடுத்துருந்தான். இங்க என்ன அப்படின்னு சொன்னாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் ஃபார் மேஜர் சன். அவருடைய சன்னுக்குங்க எவ்வளவு பே பண்றாரு அப்படின்னு சொன்னாங்க, 4,000 rupees வந்துட்டு பே பண்றாரு. ஓகேங்களா. இப்ப இது எல்லாம் கம்பைன் ஆனதா அவருக்கு பேர் என்னங்க, ஃபேமிலி இல்லையா. செல்ஃப் அண்ட் சார் ஃபேமிலி. மேஜர்னா கரெக்டுங்களா above 18 years தாங்க சார், இல்ல சன்னுக்கு டாட்டருக்கு வேரி ஆகுதாங்க சார்? மேம்? மேஜர்லாம் ஒண்ணு இல்லைங்க மேம், அவன் பையன் அவ்வளவுதாங்க. அப்புறம் 21 years 18 years அண்ட் எபோவே வந்து வருவாங்க. அவன் பையங்க அவ்வளவுதாங்க. சரிங்களா. அதுல மேஜர் மைனர் அப்படிங்கிறதுலாம் தேவையில்லை. அவரோட ஓன் சன், தட்ஸ் ஆல். ஓகேங்களா. சார் ஆனா இது வந்து அந்த லால படிச்சிருப்போம் இல்லைங்க சார். 18 இயர்ஸ்னா பேரண்ட்ஸோட இருக்கும்போது, 21 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இல்லாம யாரோ கார்டியன் கூட இருக்கும்போது அப்பதான் அவங்க இங்க வேணும். வந்துட்டு நம்ம 80D என்ன சொல்றாங்க அப்படின்னா, சன் ஆர் டாட்டர் எதர் இட் இஸ் மேஜர் ஆர் மைனர், வி டோன்ட் பாதர் அபவுட் தட்ங்க. அதான் சார் அது ஒண்ணு. ஓகேங்களா. அப்புறம் வந்து பேரண்டோட இருக்கும்போது ஒண்ணு மாறும், கார்டியன் கிட்ட இருக்கும்போது மாறும் இல்லைங்க சார். நேச்சுரல் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கும்போதும் ஆமா கார்டியன் ஆமா. கிட்ட. கார்டியன் இருக்கிறப்ப மாறுங்க. கார்டியன் இருக்கிறப்ப வந்துட்டுங்க ஆமாங்க கார்டியன் சார். இது வருங்க. பட் கார்டியனோட இது வந்து எங்கேயுமே இது மாதிரி இன்ஃபுளுன்ஸ் பண்ணாதுங்க இந்த டிடக்ஷன்ஸ்லிங்க. ஆமாங்க சார். அப்ப ஓகேங்களா. ம், கார்டியனோட ம். இன்கமோட இப்ப ஒரு கார்டியன் இருக்காரு அப்படின்னா, அவர் இன்கம் ஜென்ரேட் பண்றாரு அப்படின்னா, அவருடைய சன் டிபெண்டன்ட் சன் அல்லது வந்துட்டு என்ன சொல்றதுங்க, அவர் வந்து டேக் ஓவர் பண்ணி வச்சிருந்தாருன்னா அந்த சன் அவரோட இதுல அதை கொண்டு வர மாட்டாங்க. செப்பரபிளா தான் இருக்குங்க. ஓகேங்களா. ஓன் ஓகே. சன்னா இருந்தா மட்டும்தான் இன்செப்பரபிளுங்க. ம். அதுமே இன்கேஸ் Okay. அவங்களுடைய ஸ்கில்ல யூஸ் பண்ணி பண்ணிருந்தாங்க அப்படின்னா அது இண்டிவிஜுவல் இதுல வந்துருவாங்க. சரிங்க சார். சன்னா இது. ஓகே. அடுத்தது ₹15,000 பெய்டு பை செக் ஃபார் இன்சூரிங் ஹெல்த் இஸ் ஃபாதர் ஹூ இஸ் நாட் டிபெண்டிங் ஆன் ஹிம். ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டாவே அப்படின்னு சொன்னாங்க, எதர் இஸ் அ டிபெண்டன்ட் ஆர் இண்டிபெண்டன்ட், வி ஹாவ் அஷ்யூம் தட் இஸ் அ டிபெண்டன்ட். ஓகேங்களா. இண்டிபெண்டன்ட் நாட் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தா கூடங்க அவர் அப்பா தான். ஸோ ஆஸ் பர் ரூல் பிரகாரங்க ஃபாதர் அண்ட் மதர் இஸ் இன்க்ளூட் as a ஃபேமிலி. ஓகேங்களா. புரியுதுங்களா. எஸ் சார். ஸோ போத் புரியுது ஆர் சார். பேரண்ட். சப்போஸ் அவங்களுக்கு வேற எதுவும் இது ஆமாங்க. இருந்ததுன்னா சார். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. போத் ஆர் பேரண்ட், தட்ஸ் ஆல். பேரண்ட் அப்படின்னாவே என்ன அப்படின்னு சொன்னா இஸ் டிபெண்டன்ட் தான் அப்படின்னு அர்த்தங்க. சரிங்களா. இங்க நாட் இண்டிபெண்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தால் கூட நீங்க என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா டிபெண்டா தான் எடுத்துக்கணுங்க. இப்ப பேரண்ட் நம்ம எடுத்துக்கிறோம்னா அவங்க தாய் தாப்பேன் அவங்களுக்கு கார்டியன் இருந்தாலும் அவங்கள பேரண்ட் எடுத்துக்கணுமா சார்? அவங்களோட ஆமாங்க. இப்ப நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்க அம்மா அப்பா அவங்க தான் பேரண்ட்டுங்க. அவங்களோட அம்மா அப்பா பேரண்ட்டை நம்ம எடுத்துக்க முடியாது. தாத்தா பாட்டியில நம்ம பேரண்ட்டை எடுத்துக்க முடியாதுங்க. சார் நம்ம ஒரு பையனை வந்து தத்தெடுக்கான், கார்டியனா இருக்கான், அம்மா அப்பா வேற பக்கம், அதையும் எடுத்துக்கலாமா சார்? அதெல்லாம் ஒரே லொகேஷன்ல இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாதுங்க சார். உங்க பேரண்ட் ஓகே நீங்க சார். சென்னையில இருக்கீங்க, உங்க பேரண்ட் வந்து டெல்லியில இருக்காங்க அப்படின்னாலும் போத் ஆர் யுவர் பேரண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ சரிங்க. யூ ஹேவ் எலிஜிபிள் டு கிளைம் reduction under section 80D only for your parent in the sense father and mother. ஓகே சார் சார். சைல்டு 2 சைல்டுக்கு மட்டும் தான், இல்லனா 3 இருந்தா கூட ஓகேவா சார்? அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லைங்க மேடம். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாதுங்க மேடம்.
If you pay insurance premium for your daughter or child or son or daughter, whatever it may be, you can take maximum amount 25,000. ஓகே ஓகேங்களா? நீங்க ஓகே. 1 கோடிக்கு கூட நீங்க இன்சூரன்ஸ் பிரீமியம் எடுத்துக்கலாம். உங்க ஃபேமிலி இருக்கிற 10 பேர் குழந்தை இருப்பாங்க, 10 பேருக்கு கூட எடுத்துக்கலாங்க. பட் நீங்க அவ்வளவு அதிகமா கிளைம் பண்றது எவ்வளவு பண்ண முடியும் அப்படின்னா 25,000 தான் நீங்க கிளைம் பண்ண முடியுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே. ஸோ இது எவ்வளவு பே பண்றாரு அப்படின்னு சொன்னா உங்க ஃபாதருக்கு 15,000 ருபீஸ் பே பண்றாருங்க. அடுத்தது அவங்களுடைய மதர். ஓகேங்களா? இன்சூரன்ஸ் வந்துட்டு அவருடைய மதருக்கு பே பண்றாரு. அவங்களுக்கு எவ்வளவு பே பண்றாரு அப்படின்னு சொன்னாங்க 13,000 ருபீஸ் வந்து பே பண்றாரு. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சார்ட் ஒன்று காமிச்சிருந்தேங்க. அந்த சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா தெளிவா சொல்லியிருந்தேன், செல்ஃப் அண்ட் ஃபேமிலி தென் பேரண்ட்டுங்க. அது ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னா 25,000 25,000 யாருக்குங்க? செல்ஃப் அண்ட் ஃபேமிலி Self and அப்படின்னு சொன்னா family. செல்ஃப் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டுங்க மேக்ஸிமல் லிமிட் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 25,000. ஸோ இதனுடைய அக்ரிகேட் அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க 46,000 ருபீஸ் வருதுங்க. எவ்வளவுங்க? 46,000. ஸோ 46,000 ஆர் 25,000 whichever is lower என்ன அப்படின்னு சொன்னாங்க, whichever is lower எவ்வளவு அப்படின்னு சொன்னாங்க 25,000 is only eligible deduction. ஓகேங்களா? ஓகேங்க சார். ரைட். இப்போ பேரண்ட்டுங்க. இப்போ ஃபேமிலி பிளஸ் பேரண்ட் இருக்காங்க. ஃபேமிலிக்கு வந்து பிலோ 60 இயர்ஸ், பட் பேரண்ட்டுக்கு என்னங்க எபோவ் 60 இயர்ஸ். நம்ம சம்பளம் சொல்லியிருக்கிறவங்களா எபோவ் 60 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம்பளம் வந்துட்டு எபோவ் 60 இயர்ஸ் சொல்லியிருக்கீங்களா? எதுவுமே சொல்லலீங்க. ஓகேங்களா? ஸோ சொல்லலைங்க பேரண்ட் சார். மட்டும் சொல்லி இருக்கிறவங்க we assume that both of them above 60 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க. நம்ம கொடுக்குற சம்பளம் தாங்க above 60 இயர்ஸ். அப்போ above 60 இயர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோங்க? 50,000 sir. 50,000. வெரி குட். 50,000 பேரண்ட்டுக்கு அப்படிங்கிறப்பங்க 50,000 ருபீஸ். அப்போ இங்க இவங்க எவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க 28,000 தான் இவர் வந்து பே பண்றாரு. ஓகேங்களா? அப்போ 28,000 ஆர் 50,000 அப்படிங்கிறப்பங்க எவ்வளவு எலிஜிபிளுங்க? 28,000. ஸோ டோட்டல் எலிஜிபிள் எவ்வளவு அப்படின்னு சொன்னாங்க 53,000 ருபீஸ். என்ன அப்படின்னு சொன்னாங்க டோட்டல் எலிஜிபிள் டிடக்ஷன் 80D. ஓகேங்களா? புரியுதுங்களாங்கம்மா? மெயினா இந்த சார்ட்டுங்க. அந்த சார்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதுங்க, அழகா அப்ளை பண்ணிடலாங்க. அதே மாதிரி சொல்லி இந்த ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்பை பொறுத்த வரலங்க எவ்வளவு பே பண்ணியிருந்தாலும் சரிங்க, அதுவும் வந்துட்டு பேரண்ட்டுக்கா இருக்கணும், இல்லைன்னா ஒய்ஃபுக்கா இருக்கணும், அல்லது அவங்களோட குழந்தைகளுக்கா இருக்கணும், அல்லது அவருக்கு ஓன் இதா இருக்கணுங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே 5,000 ருபீஸ் தான். இந்த சார்ட் மட்டும் சார் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே பிரைவேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருக்குமே எம்ப்ளாயிஸ் ரெண்டு எம்ப்ளாயிஸ். எல்லாத்துக்கும் அப்ளிகபிளாங்கம்மா. எல்லாத்துக்கும் அப்ளிகபிள். ஓகே தேங்க்யூ சார். ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம கடைசியா பார்த்தது வந்துட்டு 80D பார்த்தோங்க. ஸோ இன்னொரு சம் இருக்கு, அது நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் அனுப்பிச்சுடுங்க. அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? அது ரொம்ப சிம்பிளானது தாங்க. ஸோ மிஸ்டர் சுரேஷ் pay the following by check during 2023-24 to get tax benefit. மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் வந்துட்டு 20,000 ரூபாய் பே பண்றாருங்க ஆன் த ஹெல்த் ஆஃப் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹிஸ் ஸ்பவுஸ். அவருக்கும் அவருடைய ஒய்ஃபுக்கும் 20,000 ரூபாய் பே பண்றாரு. ஓகேங்களா? மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம் ருபீஸ் 35,000 on his life of his dependent parent who are aged 66 years. Compute the deduction allowable under section 80D. The preventive health checkup paid in cash for wife 6,000 rupees. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேங்க. ஸோ வாட் இஸ் த எலிஜிபிள் லிமிட் ஃபார் himself and his wife? 25,000. 25,000ங்க. ஏன்னா 20,000 ரூபாய் பிரீமியமா பே பண்றாரு, 6,000 ரூபாய் பிரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்புக்குங்க. நான் மேக்ஸிமம் லிமிட் எவ்வளவுங்க பிரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்புக்கு? But in cash ன்னு சொல்லிருக்காங்க sir. Other than cash தான் sir வரணும். சார் preventive 5,000. பிரிவென்டிவ் வந்து கேஷ்ல பே பண்ணலாங்கம்மா. ஓ சரி. பிரிவென்டிவ் வந்து கேஷ்ல நீங்க பே பண்ணலாங்க. பிரீமியம் மட்டும்தான் செக்ல பே பண்ணணும்னு சொன்னாங்க. சரி. ஓகே. இப்போ பேரண்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா பேரண்ட் 35,000 ரூபாய் பே பண்றாரு.
எபோவ் ஏஜ் 66 இயர்ஸ்ங்க. அவங்களோட எலிஜிபிலிட்டி அமௌண்ட் எவ்வளோங்க? 50,000. 50,000. 50,000. 50,000 ஆர் 35,000 whichever is lower. Whichever least. 35,000. 35,000 இவ்வளவுதாங்க. இவ்வளவுதாங்க. சரிங்களா? ஸோ பேரண்டோட இப்போ சுச்சுவேஷன் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஏன்னா இண்டிவிஜுவல் அண்ட் ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 25 தான். பேரண்ட் மட்டும் பிலோ 60 இயர்ஸா இருந்தா 25ங்க, எபோவ் 60 இயர்ஸா இருந்தா அந்த 25க்கு பதிலாக இன்னும் அடிஷன் 25 50,000 ருபீஸுங்க. சரிங்களா? இந்த 2 கண்டிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அழகா அந்த 80D வந்துட்டு நீங்க ஓவர் கம் பண்ணிடலாம். ஓகேங்களா? எனி கொஸ்டின் எதர் இட் இஸ் அப்ஜெக்டிவ் கொஸ்டினுங்க, டிஸ்கிரிப்டிவ் கேட்டாலும் உங்களால அதை ஆன்சர் பண்ண முடியுங்க. ரைட், நெக்ஸ்ட் வந்துட்டுங்க 80DD. ஓகேங்களா? 80DD பொறுத்த வரலவங்க இஸ் அ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க 80Dல ஓகேங்களா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆன் டிபெண்டன்ட் பேரண்ட்டுங்க. பேரண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொன்னாங்க? 50,000 ருபீஸ். ஓகேங்களா? பெய்டு அதர் தன் கேஷ். ஸோ கேஷா இல்லாமல் நீங்க பே பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க 80Dல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இதை வந்து யூஸ் பண்ண முடியும். சார் நான் மெடிக்கல் இன்சூரன்ஸே எடுத்திருக்கிறேன், இப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நான் கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னா டெஃபினட்டா கிளைம் பண்ண முடியாதுங்க. யூ கேன் கிளைம் எய்தர் இட் இஸ் அ மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஆர் இது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றை தான் நீங்க கிளைம் பண்ண முடியும். சரிங்களா? ரைட், அடுத்தது 80DDங்க. 80DDயை பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொன்னாங்க டிபெண்டன்ட் ரிலேட்டிவ்க்கு வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்றவங்க. அப்படி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்றப்பங்க அவங்களுடைய டிசபிலிட்டி ஓகேங்களா நாட் லெஸ் தென் 40%. நாட் லெஸ் தென் 40%. ஸோ 40%ல அவங்களோட டிசபிலிட்டி வந்து 40 to 80% இருந்ததுன்னா டிடக்ஷன்ஸ் அமௌண்ட் எவ்வளோனா 75,000 ருபீஸ். இப்போ இந்த இடத்துல நீங்க ஏதாவது பே பண்ணுவீங்களா அப்படின்னா எதுவுமே பே பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? என்ன பே பண்ணிருப்பீங்க அப்படின்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் இருக்குங்க. ஸோ இது எப்படின்னா 75,000 அப்படின்னு நம்ம போட முடியுமா அப்படின்னா போட முடியாது. சரிங்களா? மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குங்க. யாருக்கு இருக்கும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்? டிபெண்டன்ட் ரிலேட்டிவ். ஓகேங்களா? ஸோ டிபெண்டன்ட் ரிலேட்டிவ் அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம பே பண்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம 1,20,000 ருபீஸ் நம்ம வந்து பே பண்றோம் அப்படின்னா அவங்களோட டிசபிலிட்டி வந்து 45% 60% சொல்லி நம்ம சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நீங்க மேக்ஸிமம் எவ்வளவு கிளைம் பண்ணிக்கலாங்க? டிடக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம் 75,000 ருபீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்கேஸ் அவங்களோட டிசபிலிட்டி வந்து மோர் தென் 80% இருந்தது அப்படின்னா நீங்க எக்ஸ்பென்சஸ் வந்து 1.2 lakhs வந்துட்டு பே பண்றீங்க. அப்போ மேக்ஸிமம் லிமிட் 1.25. ஸோ நீங்க 1.2 lakhs வந்துட்டு நீங்க டிடக்ட் பண்ணிக்கலாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது இல்லைங்களா? Yes, sir. ஓகே. ஸோ முக்கியமாக இதில் எப்படி இருக்கணும் அப்படின்னா டிசபிலிட்டியா இருக்கணுங்க. அந்த டிசபிலிட்டி வந்துட்டு ரேஷியோ வந்துட்டு 40 to 80 and above. சரிங்களா? ஸோ 75,000 1,25,000 இது வந்துட்டு இண்டிவிஜுவலுக்கும் ஹெச்இஎஃப்க்கும் அப்ளிகபிளுங்க. இதுல வந்து அந்த அமௌண்ட் தென் பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி வந்துட்டு எம்சிக்யூல வரக்கு ஸ்கோப் இருக்குங்க. அடுத்ததுங்க சார் ரிலேட்டிவ் சொல்றோம். ரிலேட்டிவ்னா யார் யாரு சார்? ரிலேட்டிவ்னா சொல்றேங்க. டிபெண்டன்ட் ரிலேட்டிவ் அப்படின்னா யாருனாங்க? ஸ்பௌஸ், சில்ட்ரனுங்க, பேரண்ட்டுங்க, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே வருவாங்க. சரிங்களா? பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் நீங்க இந்த தாத்தா பாட்டி எல்லாம் சொன்னீங்க இல்லைங்களா அவங்க எல்லாருமே எந்த கேட்டகரியில் வருவாங்க அப்படின்னா டிபெண்டன்ட் ரிலேட்டிவ் அப்படிங்கிற கேட்டகரியில் வருவாங்க. இது வந்துட்டு 80DDBங்க. சரிங்களா? 80DDல டிபெண்டன்ட் ரிலேட்டிவ் ஓகேங்களா அவங்களுடைய டிசபிலிட்டி. ஓகே, டிசபிலிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆன் இது எதுக்கு அப்படின்னு சொன்னாங்க டிசபிலிட்டிக்குங்க. சரிங்களா? Sir, இல்ல ஸ்பௌஸோட பேரண்ட்ஸும் வருவாங்க சார். ஸ்பௌஸோட பேரண்ட்ஸும் வருவாங்க. இப்ப ரீசெண்டா தாங்க ஆக்சுவலா வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் கிளைம் இல்லைங்க. இப்ப ரீசெண்டா தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்பௌஸோட பேரண்ட்டுக்கும் இது கிளைம் ஆகுதுங்க. ஓகே. ஓகே, அடுத்தது இப்போ ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஸ்பௌஸ் எல்லாமே வருவாங்க. இப்போ என்னன்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் என்ன பண்றது அப்படின்னா அவங்க பேரண்ட்டுக்கு கிளைம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்றாங்க அவங்களும் கிளைம் பண்ணிக்க முடியுங்க. சரிங்களா?
ரைட். என்ன வே ஆஃப் டிசபிலிட்டி? டிசபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னாங்க, பிளைண்டா இருக்கிறதுங்க, லோ விஷன் இருக்கிறது, அது அந்த ரேஷியோ சொன்னீங்களா, அது வந்து டாக்டர் வந்து சர்டிஃபை பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ காது கேட்காம இருக்கிறது, ஏஜ்டு பீப்புள், சரிங்களா, மென்டல் டிசார்டர்ஸ் இருக்கிறதுங்க, சரிங்களா, மென்டல்ல எஃபெக்ட் ஆயிருக்கிறது, இந்த கேட்டகரி எல்லாமே என்ன வரும் அப்படின்னா டிசபிலிட்டியில வருவாங்க. நீங்க ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்றப்பங்க நம்ம ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க. 139(1) அப்படின்னு ஆப்ஷன் இருக்குங்க. அப்படி ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்றப்போங்க ஃபர்னிஷ்டு ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் அண்டர் செக்ஷன் 139 தான் வந்து நம்ம இதை பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்றோம் இல்லைங்களா, ஐடிஆர் ஃபைல் பண்றப்போ அந்த செக்ஷன் வந்து கேட்குங்க. ஃபர்ஸ்ட் ஐடிஆர் ஃபார்ம்ல உள்ள போனதுக்கு அப்புறம் அதுல வந்து நம்ம என்ன சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா செக்ஷன் 139 வந்து சூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது 80DDBங்க. 80DDயை பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொன்னா டிடக்ஷன்ஸ் ஃபார் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபைடு டிசீஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்பெசிஃபைடு டிசீஸ் அப்படிங்கிறதுங்க ரூல் நம்பர் 11Dங்க. சாரி, ரூல் நம்பர் 11D நினைக்கிறேன். யா, ரூல் நம்பர் 11Dல ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கான் எதெல்லாம் ஸ்பெசிஃபைடு டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டேங்க. சரிங்களா? இதுக்கு எக்ஸம்ஷன் மீட் எவ்வளவு அப்படின்னு சொன்னாங்க, 40,000 rupees இன் கேஸ் ஆஃப் நார்மல் பீப்புளுங்க. சீனியர் சிட்டிசனா இருந்தாங்க அப்படின்னா 1 lakh வரைக்கும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இது எப்படிங்க சார் கிளைம் பண்றது அப்படின்னு சொன்னாங்க, நீங்க அமௌண்ட் பே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்துட்டு எவ்வளவு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஸ்பெசிஃபைடு டிசீஸுக்காக நீங்க ஒரு 2 லட்சம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் நீங்க 1 lakh rupees என்ன பண்ணிக்கலாம், டிடக்ட் பண்ணிக்கலாங்க. நீங்க இஃப் யூ ஆர் சீனியர் சிட்டிசன் யூ ஹேவ் எலிஜிபிள் டு கிளைம் மேக்ஸிமம் 1 lakh. அப்போ ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னாங்க 1 lakh rupees வந்து இருக்குங்க. இப்போ இன்கேஸ் நீங்க இன்சூரன்ஸ் அமௌண்ட்ல ஏதாவது நீங்க கிளைம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, சரிங்களா, இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்துட்டு ஏதாவது கிளைம் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 1 lakh rupees வந்து நீங்க லெஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த 1 lakh rupees இப்போ உதாரணத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் வந்து அப்படின்னு சொன்னா 50,000 ரூபாய் நீங்க லெஸ் பண்ணிடணுங்க. லெஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறங்க, சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன பேலன்ஸ் அமௌண்ட் வருதோ அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா யூ ஹேவ் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன். ஸோ டிடக்ஷன்ஸ் சாரி ஸோ நீங்க கட்டுற அமௌண்ட் 2 லட்சம் ரூபாய் பே பண்ணுவீங்க. நீங்க மேக்ஸிமம் டிடக்ஷன் எவ்வளவு அப்படின்னு சொன்னாங்க, மேக்ஸிமம் டிடக்ஷன்ஸை பொறுத்த வரலங்க சீனியர் சிட்டிசனா இருந்தா 1 lakhங்க, அதர் தென் சீனியர் சிட்டிசன் பீப்புளுக்கு வந்துட்டுங்க 40,000 rupees. சரி, இப்போ நீங்க பே பண்ணதுல 1 lakh rupees லெஸ் பண்ணிட்டீங்க. இந்த 1 lakhலிங்க நீங்க ஏதாவது இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்துட்டு கிளைம் வந்து ரிசீவ் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கிளைம் அல்லது ரீஎம்பர்ஸ்மெண்ட் வந்து இருந்தது அப்படின்னா அதை லெஸ் பண்ணிக்கலாம். ரிமைனிங் 60,000 rupees என்ன அப்படின்னு சொன்னாங்க இஸ் அமௌண்ட் டிடக்ஷன். அதாவது 60,000 ரூபாய் நீங்க என்ன பண்ணிக்குவீங்க அப்படின்னா டிடக்ஷன் பண்ணிக்குவீங்க. சரிங்களா? ஸோ அப்படி டிபெண்டன்ட் ரிலேட்டிவ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா இங்க ஸ்பௌஸ், சில்ட்ரனு, பேரண்ட், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாமே இதுல வருவாங்க. இதை இந்த நோட்டிஃபைடு டிசீஸை பொறுத்த வரலங்க என்னன்னா நியூரலஜிஸ்ட் டிசீஸுங்க, கேன்சரு, எய்ட்ஸுங்க, இது மாதிரி இருக்கக்கூடிய இது மாதிரி இதுல நிறைய இருக்குங்க. ஆக்சுவலா 80DDல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெசிஃபைடு டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லென்த் ஆஃப் டிசீசஸ் இருக்குங்க. மேஜரா பாத்தீங்க அப்படின்னா கேன்சர் இதெல்லாம் தான் வருவாங்க. அப்புறம் வந்துட்டு நியூரலஜிஸ்ட் ப்ராப்ளம், இந்த பிரெயின் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அவங்க எல்லாம் வந்து இந்த ஸ்பெசிஃபைடு டிசீஸ்ல வருவாங்க. ஹார்ட் அட்டாக்லாம் இந்த ஸ்பெசிஃபைடு டிசீஸ்ல வராதுங்க. ஸோ இது வந்து ரூல் நம்பர் 11Dல வந்துட்டு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய மேக்ஸிமம் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 1 lakh or 40,000. ஓகேங்களா? 1 lakh or 40,000 அதுதான் வந்துட்டுங்க எலிஜிபிள் டிடக்ஷனுங்க. சரிங்களா? இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா 80DDலையும் 80DDBலையும்? No, sir. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 80E. இது வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் லோனுங்க. சரிங்களா? ஹையர் எஜுகேஷன் நம்ம லோன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. நீங்க பே பண்ணக்கூடிய மொத்த இன்ட்ரெஸ்ட்டும் இஸ் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன். என்ன அப்படின்னு சொன்னாங்க, எவ்வளவு வருஷத்துல நீங்க டிடக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 8 yearsல வந்துட்டு நீங்க டிடக்ட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? the deduction shall be allowed for 8 assessment years starting from the assessment year in which the assessee start to pay interest. நீங்க எப்போ இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த வருஷத்துல இருந்துங்க 8 வருஷத்துக்கு நீங்க உங்களுக்கு இந்த லோனுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிடக்ட் பண்ணிக்கலாம் 80Eல. ஓகேங்களா? இந்த லோன் நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அப்ரூவ்டு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ல ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், தட் மீன்ஸ் பேங்க்ல நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா லோன் வாங்கியிருக்கணுங்க. ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்க அப்படின்னா லோன் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறான். ஒரு சில குறிப்பிட்ட கோர்சஸ்க்கு மட்டும் தான் என்ன பண்றான்னா லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றான். அந்த லோன் ப்ரொவைட் பண்றப்பங்க உங்களுக்கு லோன் வாங்கியிருக்கலாம் அல்லது உங்களுடைய ஸ்பௌஸ் அல்லது உங்களுடைய சில்ட்ரன். ஓகேங்களா? இவங்க 3 பேர்த்துல வேற யாருக்கு நீங்க லோன் வாங்கியிருந்தாலும் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80E. ஓகேங்களா? அப்புறம் நீங்க என்ன இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்களோ அந்த அமௌண்ட்டுங்க. ஓகேங்களா? நீங்க என்ன அமௌண்ட் பே பண்றீங்களோ அந்த அமௌண்ட் தான் இஸ் எலிஜிபிள். தட் மீன்ஸ் அமௌண்ட் ஷல் பி பெய்ட் அவுட் ஆஃப் இன்கம் சார்ஜபிள் டு டாக்ஸ். நீங்க என்ன அமௌண்ட் பே பண்றீங்களோ
அந்த அமௌண்ட் இஸ் எலிஜிபிள் டு டிடக்ஷன். தட் மீன்ஸ் என்னன்னா 100% வந்து எலிஜிபிளுங்க. அதுல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. எதுக்கு அப்படின்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹையர் எஜுகேஷன் லோனுக்குங்க. அடுத்தது பீரியட் ஆஃப் டிடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸுங்க. நீங்க எப்போ லோன் பே பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அதுல இருந்து 8 இயர்ஸுக்குள்ள நீங்க வந்து பே பண்ணிருக்கணுங்க. அடுத்தது 80 EE, அது என்ன அப்படின்னு சொன்னாங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன். ஓகேங்களா, எங்கெல்லாம் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோனை பொறுத்தவரையிலுங்க இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24ல டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24ல ஃபர்ஸ்ட் 24(1) என்ன அப்படின்னு சொன்னாங்க நெட் ஆனுவல் வேல்யூல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனுங்க. 1A என்ன அப்படின்னு சொன்னாங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன். நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு 1/5 ஆஃப் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட், போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 50,000 ரூபாய் நீங்க டிடக்ட் பண்ணலாங்க. சரிங்களா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல 50,000 தான் டிடக்ட் பண்ண முடியும். பட் அங்க நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளவு அப்படின்னு 2 lakhs வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா டிடக்ட் பண்ணலாம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டிடக்ஷன்ல. ரைட், இங்க கண்டிஷன் என்ன அப்படின்னாங்க லோன் ஷுட் பி டேக்கன் ஃப்ரம் த அப்ரூவ்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க லோன் வாங்கியிருக்கணும். என்ன பர்பஸ்க்காக வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க அக்யூசியேஷன் ஆஃப் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி. ஒரு வீடு வாங்குறதுக்காகத்தான் நீங்க என்ன பண்ணிருக்கணும் லோன் வாங்கியிருக்கணுங்க. லோனோட வேல்யூ வந்துட்டுங்க லெஸ் தென் 50 lakhsல இருக்கணுங்க. ஓகேங்களா, லெஸ் தென் 50 லட்சத்துக்குள்ள இருக்கணுங்க. லோன் வந்துட்டுங்க 2022-23ல நீங்க லோன் வாங்கியிருக்கணும். சரிங்களா, 2022-23ல இப்ப நீங்க லோன் வாங்கினீங்கனாலும் யூ ஹாவ் எலிஜிபிள். 23-24ல நீங்க லோன் வாங்கியிருந்தீங்கனாலும் யூ ஹாவ் எலிஜிபிள். லோன் அமௌண்ட் வந்துட்டுங்க வேல்யூ ஆஃப் த ஹவுஸ் வந்து 50 லட்சத்துக்குள்ள இருக்கணும். பட் நீங்க லோன் வாங்குறது எவ்வளவுதான் இருக்கணுங்க லெஸ் தென் 35 lakhs இருக்கணுங்க. லோன் அமௌண்ட் லெஸ் தென் 35 lakhs, the property value is less than 50 lakhs. ஸோ இந்த கண்டிஷன்ல இருந்தா மட்டும்தான் இது வந்து எலிஜிபிளுங்க 80E, அதர்வைஸ் இஸ் நாட் எலிஜிபிள். அசசி டு நாட் ஓன் எனி ரெசிடென்ஷியல் ஹவுஸ். இந்த வீடு வாங்குறப்பங்க உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்க கூடாது அப்படின்னா சொந்த வீடு இருக்கக்கூடாது. இப்போ ஒரு கொஸ்டினுங்க, நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில வந்துட்டுங்க நீங்க எவ்வளவு வீட்டுக்கு வந்து நீங்க லோன் வாங்க முடியும். எய்தர் யூ ஹாவ் எலிஜிபிள் டு கெட் லோன் ஃப்ரம் சிங்கிள் ஹவுஸ் ஆர் 2 houses ஆர் 3 houses. 2 houses. நீங்க 2 வீட்டுக்கு என்ன பண்ண முடியுங்க லோன் கிளைம் பண்ண முடியும். ஆமாங்க, இப்போ நீங்க அப்ப ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு லோன் வாங்கிட்டீங்க, செகண்ட் வீட்டுக்கு நீங்க அகைன் லோன் நீங்க அப்ளை பண்றப்ப அந்த 80EE என்ன ஆகாது அப்படின்னா அப்ளை ஆகாதுங்க. ஓகே, ஸோ த அசசி டு நாட் ஓன் எனி ரெசிடென்ஷியல் ஹவுஸ் when they are getting நியூ லோன். புதுசா இந்த லோன் வாங்குறப்ப இதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி எதுவும் இருக்கக்கூடாதுங்க. another one, first deduction should be claimed under section 24B. ஸோ 24Bல தான் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க கிளைம் பண்ணணும். அதாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 2 lakh rupees வந்து கிளைம் பண்ணணும். ரிமைனிங் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா மட்டும் நீங்க எதுல கிளைம் பண்ணலாம் அப்படின்னா 80EEல நீங்க கிளைம் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் ஃபர்ஸ்ட் நாங்க எங்க கிளைம் பண்ணணும் அப்படின்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்ல கிளைம் பண்ணணும். ஃபர்தரா நீங்க எங்க கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க 80EEல நீங்க கிளைம் பண்ணலாங்க. சரிங்களா, ஸோ அடுத்தது 80EA. 80EA பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொன்னாங்க அக்விசியேஷன் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னங்க சார், இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோனு. இது அக்விசியேஷன், தட் மீன்ஸ் யூ ஹாவ் பர்ச்சேஸ் ஆர் அக்வயர்ட் த நியூ ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஒரு புதுசா ஒரு வீடு வாங்குறீங்க. சரிங்களா, மேல சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட்டுங்க. இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் நம்ம டிடக்ட் பண்றோங்க. அந்த 80EAல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் வந்துட்டுங்க 1,50,000 rupees. இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னாங்க ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ என்ன இருக்கணும் அப்படின்னா லெஸ் தென் 45 lakhs இருக்கணுங்க. ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ தட் மீன்ஸ் த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வேல்யூ, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அசட்டோட வீட்டோடைய மதிப்பு 45 லட்சத்துக்கு குறைவா இருக்கணும். இந்த லோன் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க 2019ல இருந்து 2024 வரைக்கும் இப்பவுமே இது எலிஜிபிள் இருக்கு. 24 வரைக்கும் நீங்க எலிஜிபிள். அசசி டஸ் நாட் ஓன் எனி ரெசிடென்ஷியல். இந்த லோன் வாங்குறப்ப இந்த 80EAல நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆல்ரெடி என்ன இருக்கக்கூடாதுன்னா வீடு இருக்கக்கூடாது. யூ ஹாவ் அ ஃபர்ஸ்ட் ஹவுஸா இருக்கணுங்க. இதே தான் மேல சொன்னதே தாங்க 80EEல சொன்னதே தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிடுவோங்க 80EAக்கு. அகைன் 80EEல அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நோ டிடக்டபிள் அண்டர் செக்ஷன் 80EE. இந்த 80EEA நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னாங்க இதுக்கும் அதுக்கும் இது வந்து மேக்ஸிமம் லிமிட் எவ்வளவு அப்படின்னு சொன்னாங்க 1,50,000 rupees. 80E உடைய மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க 50,000 rupees. சரிங்களா, ஸோ எப்போ நீங்க கட்டக்கூடிய அமௌண்ட் நீங்க அக்வயர் பண்ணக்கூடிய அமௌண்ட்டோடைய இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு மேக்ஸிமமா இருக்குதோ அப்போ
50,000 இருந்தது அப்படின்னா நீங்க 80 யூஸ் பண்ணலாம். இஸ் மோர் தென் 50,000 இருந்தது, ஆல்ரெடி நான் 2 லட்சம் ரூபாய் டிடக்ட் பண்ணிட்டேன், எகைன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா 80 EEA வந்து நீங்க யூஸ் பண்ணணுங்க. சரிங்களா? ஸோ விச் ஒன் இஸ் ஆப்டபிள் அப்படிங்கிறப்பங்க 80 EEA வந்து இஸ் ஆப்டபிள். ஸோ இந்த 80 EEA வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 80 EE நீங்க என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. அதனுடைய கண்டினியூட்டியே தாங்க 80 EEB. இது என்ன அப்படின்னு சொன்னாங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ங்க. இது என்ன அப்படின்னா பர்ச்சேஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். ஸோ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொன்னாங்க, இந்த லோன் சாங்ஷன்டு பிட்வீன் 1/4/2009 to 2023 வரைக்கும்ங்க. இதனுடைய மேக்ஸிமம் அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1,50,000 rupeesங்க, ஆர் ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் விச் எவர் இஸ் லோயர். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணுங்களா? சார் இப்போ ஒரு டவுட் சார். இப்போ அதாவது இந்த இந்த செக்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி ஓன் ஹவுஸ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களே சார். ஆமாங்க. சார் இப்போ ஒரு வீட்ல இப்போ ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஆல்ரெடி அவங்களுக்கு ஹவுஸ் இருக்கு. இப்போ ஒய்ஃப் தனியா வாங்குறாங்கன்னா சோ அது இதுவும் தனியா இல்ல அந்த மாதிரி கேக்குறேன். இல்லைங்க, அப்படி எல்லாம் இண்டிவிஜுவலா கிடையாதுங்க. நம்மள மட்டும் பார்க்கணுமா சார், அந்த ஆமாங்க, பர்சன் சேலரி ஆமா. பொறுத்து? அது என்ன அப்படின்னு சொன்னா இட்ஸ் லைக் எ ஃபேமிலிங்க. நீங்க ஓகே உங்களோட இதுல வந்துட்டு இல்லாம இருக்கணுங்க. ஹஸ்பண்டுக்கு இருந்தாலும் அது உங்க வீடு மாதிரி தானே. ஓகே சார், அதுதான் அப்படி கேக்குறேன். இருக்கிறப்ப அப்படியே நமக்கு அது ஆகாதுங்க. எலிஜிபிளா? ஓகே ஆமாங்க. The people சார் those who are இன்னொரு not டவுட் having any houses. ஓகே சொல்லுங்க மேம். சார், அந்த 80E பாக்குறோம்ல, ஆமாங்க. சொல்லுங்க. காமிக்க முடியுமாங்க சார்? 8 இயர்ஸ்க்கு இல்ல மட்டும்தான் டிடக்ஷன் காமிக்கணுங்களா? 80 புரியலைங்க. சார், 80E எஜுகேஷன் லோன் போடுறோம்லங்க சார், ஆமாங்க, அதுக்கு வந்து 8 இயர்ஸ் தான் டிடக்ஷன் காமிக்க முடியுங்களா அப்போ? ஆமாங்க. நீங்க எந்த இயர்ல ரீபேமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எப்ப நீங்க பே பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இயர்ல இருந்து நெக்ஸ்ட் 8 இயர்ஸ்க்குங்க. இப்போ இந்த இயர் இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்போ 2024-5ல நீங்க பே பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இதுல இருந்து 8 வருஷத்துக்கு தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் டிடக்ஷன் எஜுகேஷன் லோனை நீங்க டிடெக்ட் பண்ண முடியுங்க. சரி, ஓகே சார். அது இன்னொரு அதுக்கப்புறம் டவுட் காமிக்க சார். சார் அது எத்தனை சொல்லுங்க. சில்ட்ரன்ஸ்க்குன்னு அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்களா, இல்ல 1 or 2 அது அந்த இது மாதிரி? ரெஸ்ட்ரிக்ஷன், அது மாதிரி இது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாதுங்கம்மா. ஓகேங்க சார், தேங்க்யூ. ஓகேங்க சார். சார் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ங்கிறது காருக்கு அப்ளிகபிளா சார், டூ வீலருக்கு அப்ளிகபிளா காருக்கு சார்? அப்ளிகபிள் தாங்க, அப்ளிகபிள் அது தாங்கம்மா. அதான் மேக்ஸிமம் ரேட்டே 1 lakh 1.5 lakh தான் வரும். ஆமாங்க, மேக்ஸிமமே 1.5 lakhs தாங்க. ரைட், நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு இது என்ன அப்படின்னு சொன்னாங்க, டிடக்ஷன்ஸ் ஃபார் டொனேஷன்ஸுங்க. ஓகேங்களா? ஜென்ரலா இதுல தான் இப்போ நிறைய இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு இருந்ததுங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டியோட டொனேஷன்ஸ் பத்தி எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேங்க. ஸோ டொனேஷன்ஸ், ஸோ வென் வி ஆர் கிவிங் டொனேஷன் இஸ் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80G. நம்ம எங்கெங்கெல்லாம் டொனேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு 80Gல வந்து நமக்கு வரும் அப்படிங்கறத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் அசஸீஸ். ஓகேங்களா? திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் அசஸீஸ் எக்ஸப்ட் த டொனேஷன் பை கம்பெனி ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ஃபேமிலி பிளானிங். ஸோ அது மட்டும் இதுல வராதுங்க. சரிங்களா? கம்பெனி வந்துட்டு ப்ரொமோஷன் ஆஃப் ஃபேமிலி பிளானிங்காக கொடுத்தாங்க அப்படின்னா அது மட்டும் இதுல வராது. ரிமைனிங் ஆல் அசஸீஸ் ஷுட் பி ஹேவ் அ எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80G. ஓகேங்களா? ரைட். இந்த 80G பொறுத்தவரைங்க இந்த ப்ரீவியஸ் இயர்ல நீங்க என்ன டொனேட் பண்ணீங்களோ அதை மட்டும் தான் நீங்க டிடக்ட் பண்ண முடியும். ஸோ பாஸ்ட் ப்ரொசீடிங் ப்ரீவியஸ் இயர்ல 2023-24க்கு முன்னாடி ஏதாவது நீங்க டொனேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா கரண்ட் இயர்ல நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா நீங்க டிடக்ட் பண்ண முடியாது. ஸோ எவ்வளவு வரைக்கும் நீங்க கேஷா கொடுக்கலாம் அப்படின்னா 2000 rupees வரைக்கும் நீங்க கேஷா கொடுக்கலாங்க. அப்படி டொனேஷன் கொடுக்குறப்ப இந்த டொனேஷன்ஸ் வந்து மொத்தம் 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. சரிங்களா? 100%, 50%. ஓகேங்களா? தென் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டட் டொனேஷன். தெர் ஆர் 3 கண்டிஷன்ஸுங்க. சரிங்களா? என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா 100% எலிஜிபிள்ங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இஃப் யூ ஆர் டொனேட்டட், ஒரே நிமிஷம், ஃபார் ஆர்பனிங் இஃப் யூ ஆர் டொனேட்டட் வந்துட்டுங்க 10,000 rupees அப்படின்னா யூ ஹேவ் எலிஜிபிள் டு கிளைம் 10,000 rupees as a டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80Gங்க. சரிங்களா? நீங்க 80Gல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா 10,000 ரூபாயும் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிடக்ஷனா நீங்க காமிக்க முடியுங்க. சரிங்களா? அட் த சேம் டைம் செகண்ட் என்ன அப்படின்னு சொன்னாங்க, எலிஜிபிள் ஃபார் 50%ங்க. 50% எலிஜிபிளுங்க. இதுல இப்ப மேஜர் சேஞ்சஸ் வந்துருக்குது, அதை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேங்க. சரிங்களா? 50% எலிஜிபிள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, நேரு இவங்களோட பேர்லாம் வந்திருக்கோங்க.
சரிங்களா? இப்போ ஒன்னே ஒன்று மட்டும்தான் இந்த இயர்ல, இந்த கரண்ட் இயர்ல இருந்துங்க, பிரைம் மினிஸ்டர் டிராஃப்ட் ரிலீஃப் ஃபண்ட் மட்டும்தான் இஸ் எலிஜிபிள் ஃபார் 50%. ஸோ 50% எலிஜிபிள் அப்படிங்கிறப்பாங்க நீங்க 10,000 ரூபாய் நீங்க வந்து டொனேஷன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல எவ்வளவு மட்டும் தான் போட முடியும் உங்களுக்கு? 50% மட்டும்தான் உங்களுக்கு எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80G. ஓகேங்களா? ஸோ இதுல மேஜர் சேஞ்சஸ்ங்க 50% மட்டும்தான் இந்த இயர்ல ஒன்னே ஒன்று மட்டும்தான் இனிமேல் இருக்குங்க. பிரைம் மினிஸ்டர் டிராஃப்ட் ரிலீஃப் ஃபண்டு லாஸ்ட் இயர்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, தென் வந்துட்டு நேரு இவங்களோட பேர்லாம் வந்துருக்குங்க. அவங்களுடைய ரிலீஃப் ஃபண்ட் எல்லாம் இருக்குங்க. சரிங்களா? எக்ஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ் உடைய ரிலீஃப் ஃபண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது எதுவுமே இதுல வராது. ஒன்லி ஒன் திங், பிரைம் மினிஸ்டர் டிராஃப்ட் ரிலீஃப் ஃபண்ட் மட்டும் தான் வருங்க. அதுவும் லிமிட் எவ்வளோ அப்படின்னு சொன்னாங்க 50%. 100% அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்டுங்க. அப்புறம் ஏதாவது இந்த என்ன சொல்றது அப்படின்னா நேஷனல் டிசாஸ்டர்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, அதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய மெடிக்கல் ரிலீஃப் ஃபண்டுங்க. சரிங்களா? சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு. சரிங்களா? இதெல்லாமே எவ்ரி ஸ்டேட் மினிஸ்டர்ஸோட ரிலீஃப் ஃபண்டுங்க. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பிரைம் மினிஸ்டர் நேச்சுரல் கலாமிட்டி. ஓகேங்களா? ஆப்பிரிக்காவோட இதுக்கு வந்திருக்குங்க. தென் அப்ரூவ்டு யூனிவர்சிட்டிஸுங்க. ஸோ இது மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் 100%. இதுல நிறைய இருக்குது. எதுல அப்படின்னு சொன்னா அது 100% எலிஜிபிள் இல்லை. பட் மேக்ஸிமம் வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு 50% அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் டொனேஷன்ல தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகுங்க. ஓகேங்களா? ஸோ டிஃபென்ஸுக்காக நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹெல்த் ஓரியன்டா ஏதாவது நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஃபண்டுக்கு நீங்க டைரக்டா கொடுத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே 100% வந்துடும். ஸோ பிரைம் மினிஸ்டர் டிராஃப்ட் ரிலீஃப் ஃபண்ட் மட்டும் 50%. இது மட்டும் மேஜர் சேஞ்ச் ஆயிருக்குதுங்க. கரண்ட் இயர் இது மட்டும் தான் அவைலபிள். ரைட். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னாங்க, ரெஸ்ட்ரிக்டட் டொனேஷனுங்க. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா ரெஸ்ட்ரிக்டட் டொனேஷன். ரெஸ்ட்ரிக்டட் டொனேஷன்னா என்னங்க சார் அப்படின்னு சொன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவல் டொனேட்டட் அமௌண்ட் ஆர் or 10% of adjusted gross total income. இந்த adjusted gross total incomeனா என்னன்னா gross total income minus long term capital gain minus short term capital gain on sale of listed shares minus deduction under section 80C to 80U except 80G. இதுதான் ரெஸ்ட்ரிக்டட் டொனேஷனுங்க. சரிங்களா? ரெஸ்ட்ரிக்டட் டொனேஷன் பொறுத்தவரை என்னன்னா ரூல் ரொம்ப சிம்பிள். ஆக்சுவல் டொனேட்டட் அமௌண்ட் ஆர் 10% ஆஃப் அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம். சரிங்களா? இதுல வந்துட்டுங்க விச் எவர் இஸ் லோயர் எடுத்துக்கணும். ரைட். இது எதுக்கெல்லாம் சார் அப்ளிகபிள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த 100% அண்ட் 50% வராதது எல்லாமே, இப்போ நீங்க ஒரு கோயிலுக்கு கொடுக்குறீங்க, லோக்கல் முனிசிபல் கார்பரேஷனுக்கு கொடுக்குறீங்க, ஏதாவது பிரைவேட் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுக்குறீங்க, இது எல்லாமே எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு சொன்னா அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம்ல வருங்க. அட்ஜஸ்டட் டொனேஷன்ஸ்ல வருங்க. சரிங்களா? சாரி, ரெஸ்ட்ரிக்டட் டொனேஷன்ல வருங்க. அப்படி ரெஸ்ட்ரிக்டட் டொனேஷன்ல வர்றப்பங்க ரெஸ்ட்ரிக்டட் டொனேஷனுக்கு என்ன ஃபார்முலா, இது எப்படிங்க சார் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஆக்சுவல் டொனேட்டட் அமௌண்ட் ஆர் 10% ஆஃப் அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம். அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம்னா என்னன்னா நம்மளோட கிராஸ் டோட்டல் இன்கம் இருக்குங்க. அதுல இருந்து நம்ம எதெல்லாம் லெஸ் பண்ணணும் அப்படின்னா லாங் டர்ம் கேபிட்டல் கெயினுங்க, ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின், தென் டிடக்ஷன்ஸ் வந்துட்டு 80C இருந்து 80U வரைக்கும் எக்ஸப்ட் 80G. எஸ், எக்ஸப்ட் 80G. இது லெஸ் பண்ணா நமக்கு வர்றது என்ன அப்படின்னா அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம் இருக்கும். அதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க 10%. சரிங்களா? இதுதான் ஃபார்முலாங்க. இப்போ இந்த 100% நான் சொல்லிட்டேன், 50% சொல்லிட்டேன். இந்த 10% அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம்ல எதெல்லாம் வரும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறது, லோக்கல் அத்தாரிட்டி கொடுக்கறதுங்க, முக்கியமா ஃபேமிலி பிளானிங்க்குங்க, ஒலிம்பிக் அசோசியேஷனுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு நீங்க இந்த 10% கண்டுபிடிச்சு இதுல எது லோயஸ்ட் வேல்யூ அப்படியே எடுத்து நீங்க போட்டுக்குவீங்க. அதுதான் 100%. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து இந்த அமௌண்ட் வந்துட்டுங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேங்க. ஆக்சுவல் அமௌண்ட் டொனேட்டட் வந்துட்டு 25,000 rupeesங்க. அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம் வந்துட்டுங்க ஒரு 17,000 வருதுன்னு வைங்க. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு சொன்னாங்க அட்ஜஸ்டட்
கிராஸ் டோட்டல் இன்கம். ஓகேங்களா? 17,000. இதுல விச் இஸ் லோயர் எவ்வளவுங்க? 17,000. 17,000 இஸ் எலிஜிபிள் டொனேஷன் ஃபார் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80Gங்க. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாவே என்ன அப்படின்னு சொன்னா 100% எலிஜிபிளுங்க. 100% எலிஜிபிள். பட் ஒரு சில அக்கேஷன்ல இந்த 17,000ல எகைன் 50% வந்து எலிஜிபிளுக்கு கொண்டு வருவாங்க. அது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷனுக்குங்க. சரிங்களா? முக்கியமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க ரெனோவேஷன் ஒர்க்குங்க. ஏதாவது கோயில், கம்யூனிட்டி ஓரியன்டான ஹால்ஸ் எல்லாம் ரெனோவேட் பண்றதுங்க. சரிங்களா? அப்புறம் மைனாரிட்டி கம்யூனிட்டி ரெனோவேஷன் ஒர்க்குங்க, டெம்பிள் ரிப்பேர் பண்றது, சிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்கறதுங்க, லோக்கல் அத்தாரிட்டி ஃபார் சேரிட்டபிள் ஹவுசிங்க. சரிங்களா? இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா 50%. சார் 50% அப்படின்னா என்னங்க சார் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. இதுல 50%ங்க. இதுலைங்க இந்த 70,000 நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா? இந்த 70,000க்கு எகைன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா 50%. அப்ப எவ்வளவு வருங்க? 10ல் 5 8,500 ரூபாய் வருங்க. 8,500 ரூபாய் என்ன அப்படின்னு சொன்னாங்க எலிஜிபிள் அமௌண்ட். புரியுதுங்களா? சொன்னது புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். வாய்ஸ் கேக்குது இல்லைங்களா? எஸ் சார், கேக்குது சார், புரியுது சார். ஓகே ஓகே. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்டட் டொனேஷன்ஸை பொறுத்த வரலங்க இந்த 50% அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது வந்துட்டுங்க நம்ம கோயில் இதில் வேலை செய்யறதுக்காக கொடுக்குறோம் இல்லைங்களா? அந்த கேட்டகரி வர்றது எல்லாமே என்ன அப்படின்னா நம்மளோட ரெஸ்ட்ரிக்டட் டொனேஷன்ல 50%ங்க. சரிங்களா? ஸோ இது டெஃபினட்டா 80Gயை பொறுத்த வரலும் கம்பல்சரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல வருங்க. ஸோ இங்க நம்ம போட்டிருக்கோம் அது கிராஸ் டோட்டல் இன்கம் இருக்கும், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இன் ஏஓபி, அதாவது இதை நம்ம மைனஸ் பண்ணுவாங்க. 80G தவிர மீதி இந்த 6A அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாங்க 80C to 80U இதுதாங்க. இதுல எக்ஸப்ட் 80Gங்க. அப்புறம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், எனி பேமெண்ட் டு என்ஆர்ஐங்க. சரிங்களா? அதாவது டிவிடெண்ட் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் லெஸ் பண்ணுவாங்க. அதுதான் அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம். அதுக்கு 10% வந்து நம்ம கண்டுபிடிப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இதுங்க. இது அப்படின்னா 80G. அதுல வந்து வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். அதுல ஒரு சம் பார்த்துடலாங்க. ATGல ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் வேணுங்களா? ATGல ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் வேணுங்களான்னு கேட்டேங்க. ஓகேங்க. சார் நோ ரைட். சார். நெக்ஸ்ட் இப்போ during the previous year 2023-24 Mr. Kumar has the following income and expenditure. So business profit கொடுத்திருக்காங்க, winning from lottery கொடுத்திருக்காங்க, long term capital gain கொடுத்திருக்காங்க, donation to prime minister national relief fund கொடுத்திருக்காங்க, donation to temple approved for the purpose of section 80G கொடுத்திருக்காங்க, donation to clean Ganga fund கொடுத்திருக்காங்க, ஸ்வச் பாரத். இந்த ரெண்டுமே வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே 100% எலிஜிபிள். இப்ப ரீசெண்டா கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க இல்லைங்களா? அந்த கங்கா ஃபண்டுங்க, ஸ்வச் பாரத், இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீம்ஸ்ல வந்து டெஃபினட்டா கொஸ்டின்ஸ் வருவாங்க. சரிங்களா? சரி, இப்போ இதுக்கு எப்படிங்க சார் நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எலிஜிபிள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்கம் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கணுங்க. பிசினஸ் ப்ராஃபிட்டுங்க. பிசினஸ் ப்ராஃபிட் நமக்கு எவ்வளவு இருக்குங்க? 1,50,000 rupees இருக்குங்க. அடுத்தது வின்னிங் ஃப்ரம் லாட்டரிஸ். வின்னிங் ஃப்ரம் லாட்டரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 55,000 rupeesங்க. 55,000 rupeesங்க. அடுத்தது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 40,000 rupeesங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 40,000 rupeesங்க. அடுத்ததுங்க அவ்வளவுதான். இவ்வளவுதான் இன்கம் இருக்குங்க. தென் டொனேஷன் டு பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட். இது எவ்வளவு டிடக்ஷன்ஸ் தெரியுங்களா? 50%. இந்த டோட்டலுக்கு பேர் என்ன அப்படின்னா கிராஸ் டோட்டல் இன்கம். ஓகேங்களா? கிராஸ் டோட்டல் இன்கம் லெஸ் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80G. ஓகேங்களா? பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் இது எவ்வளவு பர்சன்டேஜுங்க? பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் பிரைம் மினிஸ்டர் 100%. பிரைம் மினிஸ்டர் நேஷனல் டிராஃப்ட் ரிலீஃப் ஃபண்ட் தான் வந்துட்டு 50%ங்க. பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அப்படிங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து 100%ங்க. சரிங்களா? பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் எல்லாமே வந்துட்டு 100% வருவாங்க.
பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் எவ்வளோ அப்படின்னு சொன்னா 10,000 rupeesங்க. ஸோ இது 100% எலிஜிபிள். அடுத்ததுங்க டொனேஷன் டு டெம்பிள் அப்ரூவ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் செக்ஷன் 80G. டெம்பிளுக்குலாம் கொடுத்தோம்னா அதில் என்ன செக்ஷன்ல வருங்க? எவ்வளோ என்ன இதுல வரும்? 100%, 50% ரெஸ்ட்ரிக்டடுங்களா? 50% சார். Restrictedல 50% வரும். ரெஸ்ட்ரிக்டட்ல 50%. ரெஸ்ட்ரிக்டட் இல்லைங்க 50%. ரைட், இது அப்படியே இருக்கட்டும்ங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தலாம். டொனேஷன் டு கிளீன் கங்கா. கிளீன் கங்கா ஃபண்ட் எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா 100%. எஸ், கிளீன் கங்காவும் 100%ங்க. ஸ்வச் பாரத்தும் 100%ங்க. 5,000 தென் வந்துட்டு 2,000. ஓகேங்களா? ரைட். இப்போ இதனுடைய சம்மு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 17,000ங்க. சரிங்களா? 17,000 இஸ் எலிஜிபிள். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டுங்க டொனேஷன் டு டெம்பிளுங்க. டொனேஷன் டு டெம்பிள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க எவ்வளவு கொடுக்குறாரு அவரு? 25,000 ரூபாய் கொடுக்குறாருங்க. ஓகேங்களா? ரைட். ஆர் 10% ஆஃப் adjusted gross total income. Adjusted gross income. 2,45,000. Range. Right. இப்போ 2,45,000 இருக்குதுங்க. இப்போ adjusted gross total income நம்ம கண்டுபிடிக்கணுங்க. ஸோ gross total income எவ்வளவு இருக்குங்க? 2,25,000 இருக்கு. 2,45,000 இருக்குங்க. 2,45,000 மைனஸ் இது வந்து கிராஸ் டோட்டல் இன்கம். சரிங்களா? மைனஸ் எதை லெஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேங்க? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை மைனஸ் பண்ணணும். இங்க லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் மட்டும்தான் இருக்குதுங்க. வேற ஏதாவது இருக்குங்களா? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டிடக்ஷன்ஸ் வேற ஏதாவது டிடக்ஷன்ஸ் இருக்குதுங்களா? 80G தவிர வேற ஏதாவது டிடக்ஷன்ஸ் இருந்தாலும் நம்ம அதை மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? எதுவுமே இல்லை. அப்போ வந்து நமக்கு பாத்தீங்க அப்படின்னா 2,05,000 ரூபாய் வருங்க. இதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க? 10%ங்க. 20,500. இது டெம்பிளுக்கு ப்ரொவைட் பண்றதுனாலங்க இதுல எகைன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாங்க இந்த வேல்யூக்கு எகைன் என்ன பண்ணணும் அப்படின்னா 50% டிடக்ட் பண்ணணுங்க. ஓகேங்களா? ஸோ ரெஸ்ட்ரிக்டட் டொனேஷன்லயும் 50%. நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக்கல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு, சரிங்களா, ஸ்கூலுக்குங்க, சாரி ஸ்கூலுக்கு இல்லைங்க, டெம்பிளுக்கு, ஈவன் ஸ்கூலுக்கு டொனேட் பண்ணாலுமே இதுல தான் வருவாங்க. சரிங்களா? ஸ்கூலுக்கு வந்து நீங்க டைரக்டா கொண்டு போய் பர்சனா கொடுக்குறப்போ வந்துட்டுங்க இது டைரக்டா ரெஸ்ட்ரிக்டட் டொனேஷன்ல தான் வரும். அப்படி ரெஸ்ட்ரிக்டட் டொனேஷன்ல வந்துட்டு ரினோவேஷன் ஒர்க்குக்காக நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க கொடுக்க அமௌண்ட்ல, அதாவது அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம்ல 10% எகைன் அதுல வந்துட்டு 50% வந்து சார்ஜ் பண்ணணுங்க. ஸோ இஸ் எலிஜிபிள் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு சொன்னாங்க? 10,250 இஸ் எலிஜிபிள். எஸ், 10,250ங்க. இப்போ இந்த ரெண்டு வேல்யூல எது லோயஸ்ட் வேல்யூங்க? whichever is lower. 10,250. Yes, 10,250 மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிளைம் பண்ண முடியுங்க. ஸோ இப்போ டோட்டல் டிடக்ஷன்ஸ் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க 27,250. 27,250. அப்போ நெட் டாக்ஸபிள் இன்கம் எவ்வளோனாங்க? 2,45,000 மைனஸ் 27,250. இது என்ன அப்படின்னு சொன்னாங்க? நெட் இன்கம் ஆர் டாக்ஸபிள் இன்கம். புரியுதுங்களா? சார் நம்ம ஏதோ ஒண்ணுதாங்க சார் எடுத்துக்கணும். என்னங்க சார் நம்ம ஏதாவது இல்ல நம்ம ஏதாவது ஒரு இதை மட்டும் தானுங்க சார் எடுத்துக்கணும் டிடக்ஷன். இப்ப கேட்டீங்களா 17,000 ஆர் 10,250? இல்லைங்க, இது வந்து 100% எலிஜிபிள்ங்க. இந்த இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா 100% எலிஜிபிள் லிமிட்ல வருதுங்க. 100%. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னாங்க ரெஸ்ட்ரிக்டடுங்க. ஓகேங்களா? ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிறப்பங்க 10%ங்க. ஸோ 10%ல டெம்பிளுக்காக நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எந்த கேட்டகரியில வந்துடும் அப்படின்னாங்க 50% ஸ்லாப்ல வந்துருங்க. அப்ரூவ்ட் இன்ஸ்டிடியூஷனுக்குங்க
கவர்மெண்ட்டுங்க, லோக்கல் அத்தாரிட்டி ஃபார் சேரிட்டபிள் ஹவுசிங் பர்பஸுக்குங்க, சிட்டி டெவலப்மெண்ட்டுக்குங்க, ஸ்கூலுக்கு கொடுக்கறதுங்க, கம்யூனிட்டி ரெனோவேட், மைனாரிட்டி கம்யூனிட்டி ரெனோவேட் பண்றதுக்குங்க, சரிங்களா, சர்ச் இதெல்லாம் ரெனோவேட் பண்றாங்க இல்லைங்களா, அது மாதிரி விஷயங்களுக்கு கொடுக்கறதுங்க, அப்புறம் கோயில் ரிப்பேர் பண்ற கொடுக்கறது, இதெல்லாம் என்ன கேட்டகரி அப்படின்னாங்க, ரெஸ்ட்ரிக்டட்ல 50%. ஓகேங்களா. இந்த ஃபேமிலி பிளானிங் ஒலிம்பிக் அசோசியேஷன் கொடுக்கறதுக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா, ஒலிம்பிக்கோடைய ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு ப்ரமோட் பண்றதுக்காக கொடுக்கறது, ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ், இதுக்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம்ல 100% எலிஜிபிளாங்க. ஓகே. ஸோ இதை திரும்ப சொல்றேங்க, இந்த டொனேஷன் வந்து கம்பல்சரி கொஷின்ஸ்ல வருங்க. ஏன்னா அது மேஜர் டிடக்ஷன்ஸ்லேயே மேஜரான இது என்ன அப்படின்னு சொன்னா டிடக்ஷன்ஸ் 80G தான். ஓகேங்களா. ரைட். ஸோ 80Gக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 80GGங்க. சரிங்களா. 80GG அப்படின்னா என்னன்னா ரெண்ட்டுங்க. சரிங்களா. நீங்க நம்ம ஹெச்ஆர்ஏ படிச்சிருக்கிறோம். ஹெச்ஆர்ஏ எங்க படிச்சோங்க? ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், சேலரிங்க. வெரி குட். சேலரி. அங்க நம்ம டிடக்ஷன் அண்ட் டிடக்ஷன்ஸ் வந்துட்டு படிச்சிருக்கோங்க. எதுல அப்படின்னு சொன்னா ஹெச்ஆர்ஏல வந்துட்டு படிச்சிருக்கோம். இந்த இங்க என்ன அப்படின்னு சொன்னாங்க, டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் கிராஸ் டோட்டல் இன்கம்ல ரெண்ட் எப்போ அப்படின்னா we are not receiving any house rent allowances. ஓகேங்களா. நம்ம ஹெச்ஆர்ஏ வாங்கல, பட் என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் you are not receiving any HRA from house rent allowances from your employer, but you have stayed in rented house. ஓகேங்களா. அந்த சிச்சுவேஷன்ல தான் இந்த 80GG அப்படிங்கிறத நீங்க அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. ரைட். இதுல 3 கண்டிஷன் இருக்குங்கண்ணா. சரிங்களா. அதாவது நீங்க ரெண்ட் பே பண்றீங்க, லெஸ் 10% அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம். இந்த அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறங்கிறது இங்கேயும் நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேங்க. ஸோ ரெண்ட் பெய்டு minus 10% of adjusted gross total income. So we have a certain value. இதுல ஒரு வேல்யூ வரும். Again 20% of this adjusted gross total income. So we have a certain value. Again rupees 5,000 per month. ஓகேங்களா. ஸோ எவ்வளவு நாள் நீங்க வீட்டுல வாடகைக்கு இருந்தீங்களோ அதனுடைய இதுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க 12 month இருந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க, ரெண்ட்டுக்கு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா 60,000 rupees வருவாங்க. 60,000 rupees. இந்த 3 வேல்யூல எது லோயஸ்ட் வேல்யூவோ அதுதான் என்ன அப்படின்னு சொன்னா இஸ் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80GG. இந்த 80GGங்கிறது எப்போ அப்ளை பண்ணணும்? யூ ஆர் நெவர் ரிசீவிங் ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ். நீங்க ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் ரிசீவ் பண்ணல, பட் யூ ஹேவ் ஸ்டேட் இன் ரெண்டட் ஹவுஸ். வாடகை வீட்டுல நீங்க குடியிருக்கிறீங்க. ஓகேங்களா. ரைட். இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, the assessee is a self-employed person or salaried employee who has not received any HRA. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த ஒரு ஹெச்ஆர்ஏவும் வாங்கக்கூடாது. ஓகேங்களா. ரைட். அதே இன்கேஸ் HUFI இருந்தது அப்படின்னு சொன்னா ஸ்பவுஸ், மைனர் சில்ட்ரன், ஓகேங்களா, which the member does not own any residential accommodation at the workplace. உங்க ஃபேமிலி மெம்பர் அல்லது உங்க வீடு, உங்க ஒய்ஃபுக்கு சொந்தமான அல்லது உங்க சில்ட்ரனுக்கு சொந்தமான வீடு நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய பிளேஸ்ல உங்களுக்கு இருக்கக்கூடாது. சரிங்களா. ஈவன் இன்கேஸ் HUFA இருந்ததுன்னா அந்த HUFA இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய லொகேஷன்ல எந்த ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறத மட்டும்தான் வந்துட்டுங்க இந்த 80GGல வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா. ரைட். அடுத்ததுங்க இந்த அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படின்னா என்னன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான். கிராஸ் டோட்டல் இன்கம் மைனஸ் ஸ்பெஷல் டாக்ஸ் ரேட் என்ன அப்படின்னா லாங் டர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின், டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C to 80U எக்ஸப்ட் 80GG. ஓகேங்களா. ஸோ மேல 80Gல பார்த்த அதே இதுதான். ஸோ மொத்தம் 3 கண்டிஷனுங்க. ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம், 25% ஆஃப் அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம், rupees 5,000 per month. இந்த 3 வேல்யூல எது லோயஸ்ட் வேல்யூவோ அதுதான் இஸ் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80GG. ரைட். இது எப்போ அப்ளை பண்ணணுங்க? will be applicable only when you never receiving any HRA. HRA நீங்க வாங்கக்கூடாது. அப்படி வாங்கக்கூடாத சிச்சுவேஷன்ல தான் நீங்க 80GG ரிசீவ் அப்ளை பண்ணணும். இது டெஃபினட்டா 1 மார்க்ல நெகட்டிவ் கொஸ்டினா வருங்க. ஓகேங்களா. ரைட். அடுத்தது 80GGAங்க. டிடக்ஷன்ஸ் ஃபார் டொனேஷன் ஃபார் சயின்டிபிக் ரிசர்ச் ஆர் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ ரிசர்ச் பர்பஸுக்காக நீங்க ஏதாவது டொனேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க, அது 80GGAல வரும்.
இது லாஸ்ட் இயர் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கேஷ் அப்படிங்கிறது 5,000 இருந்தது. அட் பிரசன்ட் இப்போ எவ்வளவு அப்படின்னு சொன்னா 10,000 rupees வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கேஷா நீங்க டொனேஷன்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? பட் நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்ம இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனல் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். சயின்டிபிக் ரிசர்ச் ஞாபகம் இருக்குங்களா? எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு யூனிவர்சிட்டிஸுக்குலாம் நீங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய ரிசர்ச்சுக்காக நீங்க கான்ட்ரிபியூட் பண்றது வந்து 100%, 150% இருந்ததை 100% கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஞாபகம் இருக்குங்களா? எஸ் சார். எஸ். நீங்க அங்க என்ன பண்ணிருக்க கூடாது அப்படின்னா அங்க கிளைம் பண்ணாம இருக்கணும். In case if you are never to claim in profit and business, profit and gains of business or profession, உங்களுடைய business and professionல நீங்க சயின்டிபிக் ரிசர்ச்ச டிடக்ஷனா கிளைம் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா you have eligible to claim 80 GGA, okay, for the purpose of scientific research or rural development. அப்படி இருக்கிறப்பங்க 100% is eligible. ஓகேங்களா? அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா நீங்க டொனேஷன் கொடுக்கறவங்க டோனர் இருக்காரு இல்லைங்களா, நீங்க டோனி இருக்கிறாங்க இல்லைங்களா, யார் ரிசீவ் பண்றாங்களோ அவங்க அப்ரூவ்டு அசோசியேஷனா இருக்கணும், யூனிவர்சிட்டிஸா இருக்கணுங்க, காலேஜஸ் அண்ட் அதர் இன்ஸ்டிடியூஷன். என்ன பர்பஸ்க்காக நீங்க டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா சயின்டிபிக் ரிசர்ச் பர்பஸ்க்காக நீங்க கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க 1 lakh கொடுக்குறீங்க அப்படின்னா 1 lakh இஸ் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80 GGA. ஓகேங்களா? யூனிவர்சிட்டி, காலேஜ் அண்ட் அதர் இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா சோசியல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச்சுக்காக நீங்க கொடுக்கலாம். அசோசியேஷன்ஸ்க்கு எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரைவேட் அசோசியேஷனுக்கு எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட்டுக்குங்க. பப்ளிக் செக்டருக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க எலிஜிபிள் ப்ராஜெக்ட் அமௌண்ட். நீங்க குறிப்பிட்ட ப்ராஜெக்ட்ஸ் இப்ப அர்பன் டெவலப்மெண்ட் எல்லாம் வருது இல்லைங்களா, அது மாதிரி ப்ராஜெக்ட்ஸுக்கு மட்டும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அது வருவாங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்க்கு இருந்தா மட்டும்தான் இட்ஸ் 100% எலிஜிபிள். இதே 100% தான் எங்க எலிஜிபிள் அப்படின்னா பிசினஸ்லயும் எலிஜிபிள்ங்க. 150% இருந்தாலும் 100 பண்ணிட்டாங்க. பட் இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டொனேஷன் மோர் தென் 10,000 should be paid mode other than by way of cash. 10,000 ரூபாய் வரைக்கும் நீங்க கேஷா கொடுக்கலாங்க. 10,000க்கு மேல நீங்க பே பண்ற மாதிரி இருந்ததுன்னா த்ரூ அக்கௌண்ட் மூலியமா நீங்க பே பண்ணலாம். அடுத்தது 80 GGBங்க கான்ட்ரிபியூஷன் நாட் இன் கேஷ் பை த கம்பெனி டு an electoral trust or political party registered under section 29A. அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க எந்த செக்ஷன்ல அப்படின்னா 29A அவங்களுக்கு, அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, அவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட்ல வருவாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாமே எதுல வருவாங்க அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட்ல வருவாங்க. அப்படி வர்றவங்களுக்கு நம்ம டொனேஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா பார்த்தா இந்தியன் கம்பெனிஸ். இப்ப நம்ம பார்க்க போறது இந்தியன் கம்பெனி. சரிங்களா? யாரு கொடுக்குறா? கான்ட்ரிபியூஷன் பை எ கம்பெனி. பட் கம்பல்சரி என்ன இருக்கக்கூடாதுங்க, கேஷா இருக்கக்கூடாது. ஸோ கையில வந்து கேஷா கொடுக்க கூடாது. இப்போ ரீசெண்டா கூட நீங்க பார்த்துருப்பீங்க இந்த 80 GGBயை பத்தி தான் டிஸ்கஷன்ஸ் நிறைய போயிட்டு இருந்தது. ஒரு சில குறிப்பிட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்துட்டு டொனேஷன்ஸ் அதிகமா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாய்ஸ் கேக்குது இல்லைங்களா? எஸ் சார். ஸோ டொனேஷனோட அமௌண்ட் என்ன அப்படின்னு சொன்னாங்க 100%. பட் இப்போ நீங்க என்ன பே பண்ணிருக்கணும் அப்படின்னா கேஷா பே பண்ணிருக்க கூடாதுங்க. ஓகேங்களா? அடுத்தது 80 GGC, அதாவது என்ன அப்படின்னு சொன்னா அதர் தன் கம்பெனிஸ் டொனேஷன் பை அதர் பர்சன் டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. கம்பெனியை தவிர வேற யாராவது கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவங்களும் கேஷா கொடுக்க கூடாதுங்க. அப்படி கொடுக்காத பட்சத்துல அது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னாங்க 100% எலிஜிபிளுங்க. சரிங்களா? 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்கன்னா 1 crore அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா அவங்களுடைய இன்கம்ல இருந்து டிடக்ட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? அடுத்தது வரதெல்லாம் ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கங்க. 80 JJA, அதாவது டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் ப்ராஃபிட் ஆஃப் கலெக்ஷன் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். அதாவது வேஸ்ட் கலெக்ட் பண்ணி அதுல இருந்து ஏதாவது எனர்ஜி கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்துட்டு ஆல் அசசிக்கும் அப்ளிகபிளுங்க. அது என்ன பர்பஸுக்காக நம்ம பயோடிகிரேடபிள் பயன்படுத்தணும் அப்படின்னா பவர் ஜென்ரேட் பண்றதுக்காக பயன்படுத்தணும், அல்லது அதுல இருந்து ஃபர்தரா பயோ இது வந்துட்டு கிரியேட் பண்ணணுங்க. பயோ கேஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, பயோ கேஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த விஷயங்களுக்காக பயன்படுத்தலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 100% வந்துட்டு டிடக்டபிள். உங்களோட ப்ராஃபிட் அந்த வேஸ்டேஜ்ல இருந்து ரீப்ராசஸிங் பண்றதுனால கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பயோகேஸ் ரெடி பண்றீங்க அப்படின்னா அந்த பயோகேஸ்னால உங்களுக்கு ஒரு 1 crore வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த 1 crore நீங்க என்ன பண்ணிக்கலாம், டிடக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எவ்வளவு இயர்ஸ்க்கு அப்படின்னா 5 consecutive அசஸ்மெண்ட் இயர்ஸ். நீங்க எந்த வருஷத்துல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அதுல இருந்து 5 இயர்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா அசஸ்மெண்ட் இயருக்கு நீங்க 100% உங்களுடைய ப்ராஃபிட்டை நீங்க டிடக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது 80 JJAA, இது என்ன அப்படின்னு சொன்னாங்க எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் நியூ எம்ப்ளாயி. ஓகேங்களா? புது எம்ப்ளாயி வர்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் இந்தியன் கம்பெனிஸ், இட்ஸ் நாட் ஃபார் ஃபாரின் கம்பெனி. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் வந்து 30% ஆஃப் அடிஷனல் எம்ப்ளாயி காஸ்ட். ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க, அப்ப எம்ப்ளாயிஸ் புதுசாக ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களோட கம்பெனிக்கு வந்துட்டு 30% என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க, அவங்க டிடக்ட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? 30% வந்துட்டு எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 3 வருஷத்துக்குங்க. அவங்களோட டோட்டல் காஸ்ட்ல இருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுப்பாங்க இல்லைங்களா, அதுல வந்துட்டு காஸ்ட்ல இருந்து டிடக்ட் பண்ணிக்கலாங்க. இந்த அடிஷனல் எம்ப்ளாயி காஸ்ட்டை பொறுத்தவரை என்ன அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. இன்கேஸ் ஒவ்வொரு குறிப்பிட்ட வருஷங்கள்ல மியூட் பண்ணா பரவாயில்லைங்க, ஏதாவது சவுண்ட் வந்துட்டு இருக்கு பேக். ஸோ அடிஷனல் எம்ப்ளாயி வந்துட்டு இன்கேஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றப்பங்க அடிஷனல் காஸ்ட் நீங்க என்ன பண்ணிருக்கீங்களோ அதையும் நீங்க என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா 30% வந்து உங்களோட டோட்டல் காஸ்ட்டை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இது வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் நியூ எம்ப்ளாயிஸ்ங்க. சரிங்களா? நியூ கன்சர்னா இருக்கணுங்க. அடுத்தது 80 QQQBங்க கண்டிஷன்ஸ் ஃபார் அவைலிங் டிடக்ஷன்ஸுங்க. சரிங்களா? இப்போ ராயல்டி ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க, ராயல்டி. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராயல்டி அண்ட் காப்பி ரைட், பேட்டன் ரைட் எல்லாம் வாங்குறோம் இல்லைங்களா, ராயல்டி அண்ட் பேட்டன் ரைட் இது வந்துட்டு 80 QQBல வருவாங்க. ஸோ இதை பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொன்னாங்க, மேக்ஸிமம் லிமிட் வந்து 3 lakhsங்க. இன்கேஸ் இந்த இதுக்காக நீங்க புக்ஸ் ரைட் அப் பண்றதுக்கு, ஆர்டிகல் ரைட் அப் பண்றதுக்கு, உங்களோட பேட்டர்ன் ஜென்ரேட் பண்றதுக்கு ஏதாவது எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருந்தா நீங்க அதெல்லாமே மைனஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் லிமிட் எவ்வளவு அப்படின்னு சொன்னாங்க, 3 lakhsங்க. சரிங்களா? ஸோ 3 lakhs. ஸோ யூ ஹேவ் எலிஜிபிள் டு கிளைம் டிடக்ஷனுங்க. 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா கிளைம் பண்ண முடியும். இன்கேஸ் லம்பா 2 பாயிண்ட் கிடக்கணும் இல்லைங்க. என்ன அப்படின்னு சொன்னா ராயல்டி இன்கம் பொறுத்தவரைங்க, இன்கேஸ் லம்சம் ராயல்டி நீங்க என்ன அமௌண்ட் ரிசீவ் பண்றீங்க, நாட் லம்சம் அப்படிங்கிறப்பங்க மேக்ஸிமம் 15% ஆஃப் வேல்யூ ஆஃப் சச் புக்ஸ். நீங்க புக் விற்கிது இல்லைங்களா, அதுல மேக்ஸிமம் 15% வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க, ராயல்டி வந்து கிளைம் பண்ணிக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ இன்னொரு இது என்ன அப்படின்னு சொன்னா 3 lakhsங்க. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு ராயல்டி பொறுத்தவரைக்கும் எல்லாத்துக்கும் எக்ஸம்ஷன்ஸ் தான் வருவாங்க. ஆக்சுவல் ராயல்டி ஆர் 3 lakhs விச் எவர் இஸ் லோயருங்க. சரிங்களா? அடுத்தது RRBங்க, ராயல்டி ஆன் பேட்டன்ட். இதுவும் பாத்தீங்க அப்படின்னா சேம் அதே தான். சார் இதுக்கு ரெண்டு என்னங்க சார் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹூ இஸ் an author or joiner of the புக்குங்க. சரிங்களா? அந்த புக் ரைட்டிங் மட்டும் வருங்க. இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா பேட்டன்ட் ஸ்பெசிஃபிக்கா வந்து பேட்டன்ட்டுக்கு தாங்க. சரிங்களா? பேட்டன்ட்டுக்கு தான் வருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு RRQQB வந்துட்டு புக்குக்குங்க. சரிங்களா? எதர் பியூர் அண்ட் ஆத்தர் ஆர் கோ ஆத்தர். ஓகேங்களா? இது வந்து பேட்டன்ட் வந்துட்டு ஆத்தர் கோ ஆத்தர்லாம் வராதுங்க. யூ ஹாவ் எலிஜிபிள், யூ ஹாவ் ஒன்லி ரைட்ஸ், இண்டிவிஜுவல் மட்டும் தான் ரைட்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியும். அப்படி வர்றப்போ சேம் ப்ரீவியஸ் இதில் பார்த்தது ஆக்சுவல் ராயல்டி இன்கம் ஆர் 3 lakhs which ever is lower is eligible to deduction under section 80 QQBங்க. சாரி 80 RRB, 80 RRBங்க. ஸோ 80 QQBயும் புக்ஸுக்கு, 80 RRB வந்துட்டு எதுக்கு அப்படின்னு சொன்னா பேட்டன்ட்டுக்குங்க. தென் 80 TTA இஸ் another most important one என்ன அப்படின்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் அக்கௌண்ட். இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறப்பங்க டெபாசிட் அக்கௌண்ட் வருமா, டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் வருங்களா, வராதா? வராது சார் டெபாசிட்ல. எஸ், சேவிங்ஸ் அக்கௌண்டோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் தாங்க. மேக்ஸிமம் லிமிட் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 10,000 rupeesங்க. மேக்ஸிமம் லிமிட் 10,000. ஸோ எலிஜிபிள் அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கலாங்க, பேங்க் அக்கௌண்ட்ல உங்களோட சேவிங்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, அது பண்ணிக்கலாம். இன்கேஸ் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னாங்க இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் இருந்தா 3,500 rupeesங்க, ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருந்தா 7,000 rupees. இது ஆல்ரெடி நம்ம எங்க படிச்சிருக்கோம் அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல படிச்சிருப்போங்க. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல போஸ்ட் ஆஃபீஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் போஸ்ட் ஆஃபீஸ் வந்துட்டுங்க எக்ஸம்டட் லிமிட் 3,500 ஃபார் இண்டிவிஜுவல். இன் கேஸ் ஆஃப் ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னா 7,000 rupeesங்க. ஓகேங்களா? ரைட். இது வந்துட்டுங்க இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எனி டெபாசிட் ஹெல்ட் பை ஆன் பிஹாஃப் ஆஃப் எ ஃபர்ம் ஆர் எனி AOP ஆர் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், நோ deductions will be allowed for such interest in computing total income of any partner of the firm, any member of the association and any individual body. இதுக்கு இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள்ங்க. சரிங்களா? அண்ட் HUF க்கு அப்ளிகபிள், அதர் அசோசியேஷன் அப்படின்னு அப்ளிகபிள் இல்லைங்க. கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்கம்மா. So 80 TTA பொறுத்தவரை என்ன அப்படின்னா இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் சேவிங்ஸ் அக்கௌண்ட். த மேக்ஸிமம் அமௌண்ட் என்ன அப்படின்னு சொன்னா 10,000 rupees. சார் என்னோட சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து 9,000 rupees தாங்க சார் வந்திருக்கு
அப்போ நம்ம டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ண முடியுமா? ஆக்சுவல் அமௌண்ட், ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆர் 10,000 விச் எவர் இஸ் லோயர். ஓகேங்களா? ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட், இப்போ உங்களோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்துட்டுங்க, உங்களுடைய சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுங்க ஒரு 12,000 ரூபாய் வந்துருக்குது, ஆர் 10,000. இதுல இது லோயஸ்ட் அமௌண்ட்டுங்க. 10,000. 10,000. So you have eligible to claim only 10,000. In case if your interest is 2,000 rupees or 10,000, whichever is less is 2,000. So you have eligible to claim only 2,000 rupees. சரிங்களா? 80TTB என்ன அப்படின்னு சொன்னாங்க? இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட் இன் கேஸ் ஆஃப் சீனியர் சிட்டிசன். இது வந்துட்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட்டுங்க. சரிங்களா? டெபாசிட்ஸை பொறுத்த வரலங்க, ஸ்பெசிபிகலி ஃபார் சீனியர் சிட்டிசனுக்குங்க மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ அப்படின்னு சொன்னாங்க? 50,000 rupeesங்க. மேக்ஸிமம் லிமிட் 50,000 ரூபாய் வரைக்கும் உங்களோட இன்ட்ரெஸ்ட் நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதுல ஃபர்ம், ஏஓபி, பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் இவங்க எல்லாம் எதுவுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த டிடக்ஷன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியாதுங்க. 80TTB. லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னாங்க? டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80U. இது என்ன அப்படின்னு சொன்னாங்க? பெர்மனன்ட் பிசிக்கல் டிசபிலிட்டி ஆஃப் டிபெண்டன்ட். ஓகேங்களா? பெர்மனன்ட் டிசபிலிட்டி. பெர்மனன்ட் டிசபிலிட்டி அப்படிங்கிறது ஆல்ரெடி 80DDல படிச்சோம். ஞாபகம் இருக்குங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு 80DD சொன்னேன். எஸ் சார். யா. ஸோ சேம் அதே தான் 80Uல வருங்க. இது என்ன அப்படின்னா பெர்மனன்ட் டிசபிலிட்டி. அது என்ன அப்படின்னா டிபெண்டன்ட் டிசபிலிட்டிங்க. 80DDல இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுங்க ஆன் டிபெண்டன்ட் ரிலேட்டிவ். அதுதான் 80DD. இதுல வரக்கூடிய சேம் கண்டிஷனே தான் 75,000, 1,25,000. டிசபிலிட்டி வந்து 40 to 80% இருக்கும். அதே தான் இதுலயே இருக்குங்க. 40 to 80%, 75,000ங்க. 80% டெபோ அப்படின்னு சொன்னா 1,25,000. இது எதுக்கு அப்படின்னு சொன்னாங்க? பெர்மனன்ட் டிசபிலிட்டி. ஸோ ரெண்டுக்கும் நான் டிஃபரன்ஸ் தயவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டிசபிலிட்டி அப்படிங்கிற சேம் அங்க வந்ததே தாங்க. சரிங்களா? கம்பல்சரி வந்துட்டு நம்ம சார் ஆக்சுவலா இது ரெக்கவரி பண்ண முடியாத அந்த மாதிரி டிசபிலிட்டிங்களா? ஆமாங்க 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 ஆமாங்க. ஓகே. அங்க வந்துட்டு டிபெண்டன்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து இருக்குங்க. இங்க வந்து இந்த டிபெண்டன்ட் கிடையாதுங்க. ஓகேங்களா? பட் இட் இஸ் டிபெண்டன்ட் மீனிங் தான். ஓகேங்களா? டிபெண்டன்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுங்க. ஸோ அன்னோன் பர்சனுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு கிளைம் பண்ண முடியாது. ஸோ யுவர் கிளைம் ஷுட் பி ஒன்லி ஃபார் யுவர் டிபெண்டன்ட் பேரண்ட் அண்ட் டிபெண்டன்ட் சில்ட்ரன்ஸ். ஓகேங்களா? அவங்களுக்கு மட்டும்தான் நீங்க கிளைம் பண்ண முடியுங்க. இந்த டிடக்ஷன்ஸ்ல ஏதாவது வேற டவுட்ஸ் இருக்குங்களா? ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் தியரியாவே இருக்குங்க. இங்க இப்போ ஒரு சம் கொடுத்துருக்கேங்க. இந்த 80TTAவும் 80U வர்ற மாதிரி. மிஸ்டர் எக்ஸ் ஹூ இஸ் அன் ஹேண்டிகேப்டட், ப்ளீஸ் நோட் த பாயிண்ட், ஹி இஸ் அன் ஹேண்டிகேப்டட். ஓகேங்களா? பிசிக்கலி சேலஞ்சு. ஹாஸ் பீன் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட் ஹிஸ் டாக்ஸபிள் இன்கம். இவருடைய டாக்ஸபிள் இன்கம் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா கம்ப்யூட் பண்ண போறாங்க. சேலரி, ரெண்ட் கொடுத்துருக்காங்க, டிவிடெண்ட் ஃப்ரம் கோஆபரேட்டிவ் சொசைட்டி கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, வின்னிங் ஃப்ரம் லாட்டரி கொடுத்துருக்காங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கொடுத்துருக்காங்க, எல்ஐசி பிரீமியம் கொடுத்துருக்காங்க, தென் பாலிசி வேல்யூ, பிரீமியமுடைய பாலிசி வேல்யூ வந்து. ஸோ இப்போ வந்து நம்ம டாக்ஸபிள் இன்கம் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோங்க. ஸோ சேலரி எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா 80,000ங்க. சேலரி 80,000 rupees. தென் ரெண்ட்டுங்க ரிசீவ்டு 1 lakh rupeesங்க. எப்போ இந்த ரிசீவ்டு அப்படிங்கிற வார்த்தை வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன அப்ளை பண்ணணுங்க? என்ன அப்ளை பண்ணணும்? ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் 10%. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எவ்வளவு பர்சன்டேஜ்? 30%. ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிக்கு 30%. அப்போ 1 lakhக்கு என்ன அப்படின்னு சொன்னா 30,000ங்க. அப்போ ரிமைனிங் இன்கம் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 70,000ங்க. So whenever you have any heads of income, if you are giving received, that means still it's not computed னு அர்த்தங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் நீங்க அப்ளை பண்ணணுங்க. ஸோ டிவிடெண்ட் ஃப்ரம் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள் அண்டர் ஹெட் ஆஃப் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். எவ்வளோ அப்படின்னு சொன்னா 2,000 rupeesங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட்ஸுங்க. அதுவும் ஃபுல்லி டாக்ஸபிள் தான்.
ஃபுல்லி டாக்ஸபிள் இந்த சென்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்கம் எல்லாம் ஆட் பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் நம்ம லெஸ் பண்ணுவோங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் 4,000 rupees. தென் வின்னிங் ஃப்ரம் லாட்டரிஸ் 3,000 rupees. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுங்க 1,20,000 rupeesங்க. ரைட். தென் எல்ஐசி பிரீமியமுங்க. ஓகேவா? ரைட். இப்போ இதனுடைய டோட்டலுங்க, இது வந்து கிராஸ் டோட்டல் இன்கம் ஈக்குவல் டு சம் ஆஃப். ஸோ 3,35,000 இஸ் அ கிராஸ் டோட்டல் இன்கம். ஸோ லெஸ் deduction under section 80C to 80U. Under section 80C to 80U. இப்போ ஒரு டிடக்ஷன்ஸ் இருக்குங்க, எல்ஐசி பிரீமியம் பெய்டுங்க. இது எதுல வருங்க? 80C சார். எல்ஐசி பிரீமியம். எல்ஐசி பிரீமியம் பொறுத்தவரையில எவ்வளவு அப்படின்னு சொன்னா 15,000 ரூபாய் வந்து கட்டுறாருங்க. ஸோ 15,000 rupees. ஸோ சம் அஷ்யூர்ட்ல 10% போட்டாலும் அதே 15,000 தான் வருங்க. ஸோ எல்ஐசி பிரீமியம் 15,000. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எல்ஐசி ஆர் ₹1,50,000 whichever is லோயருங்க. ஸோ 15,000 இஸ் லோயர் வேல்யூ. ஸோ வி ஹேவ் டேக்கன் as ₹15,000. ஓகேங்களா? ரைட். வேற என்ன இருக்குங்க? ரெண்ட் போட்டோம். டிவிடெண்ட் ஃப்ரம் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு எது வராது. இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் இது எதுல வருவாங்க? 80TTA. 80TTBங்கிறது ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். 80TTங்கிறது இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ்ங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுங்க. சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பொறுத்தவரை எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கட்டுறாருங்க? 9,000 rupeesங்க. 9,000 சார். ஆர் 10,000 rupees. மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ்? 10,000. whichever is லோயர். எவ்வளவு லோயர்? 9,000 rupees. 9,000. ஸோ ஃபர்ஸ்ட் சேலரியில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அகைன் நம்ம என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணுங்க. சரிங்களா? டிடக்ஷன்ஸ் நம்ம டைரக்டா இங்க அப்ளை பண்ணக்கூடாது. செப்பரேட்டா கிராஸ் டோட்டல் ஆஃப்டர் கிராஸ் டோட்டல் இன்கம் ஒன்லி வி ஹேவ் அப்ளைடு டிடக்ஷன்ஸுங்க. ஸோ தயவு செஞ்சு மேலே நீங்க நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்ளை பண்ற மாதிரி நீங்க பண்ணிடாதீங்க. சரிங்களா? அப்போ டோட்டலா எவ்வளவு அப்படின்னு சொன்னாங்க? 24,000 rupees. வேற ஏதாவது இருக்குங்களா? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், லாட்டரிஸ், கேபிட்டல் கெயின் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ டாக்ஸபிள் இன்கம் சார் சொல்லுங்க. பிசிக்கலி சேலஞ்சர் இல்ல சார் 80U. ஆமாங்க, வெரி குட். 80U என்ன அப்படின்னு சொன்னாங்க? பிசிக்கலி சேலஞ்சுடுங்க. பிசிக்கலி சேலஞ்சு எவ்வளவு பர்சன்டேஜ்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? எதுவுமே சொல்லி கொடுக்கல. ஸோ வி அஷ்யூம் தட் இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் above 80%. above 80%. above 80%னா லிமிட் எவ்வளோங்க? 1,25,000. 1,25,000. above 80% அப்படின்னாங்க 1,25,000. நீங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நீங்க ஜஸ்ட் அஷ்யூம் பண்ணிக்கோங்க above 80% disability. 1,25,000 rupees. சரிங்களா? இந்த அமௌண்ட் இங்க கொண்டு வந்துக்கலாங்க. ஈக்குவல் டு இது 1,49,000 வருங்களா? 1,49,000 டோட்டல் டிடக்ஷன்ஸ். அப்போ டாக்ஸபிள் இன்கம் வந்துட்டுங்க 3,35,000 மைனஸ் 1,49,000. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா டாக்ஸபிள் இன்கம். சரிங்களா? புரியுதுங்களா? எஸ் சார். புரியுதுங்க சார். இதுல வந்துட்டு 1 மார்க் தான் மேக்ஸிமம் வருவாங்க. சம பொறுத்த வரலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொஸ்டின்ஸ்ல வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்ல வர்றது ரொம்ப ரேரு. அப்படியே வந்தாலும் 1 or 2 டிரான்சாக்ஷன் ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்தீங்கன்னா 80C, 80D, தென் வந்து 80Gங்க, 80TTA. இதுதான் மேஜரா ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்குங்க. முக்கியமா 80G. அந்த 80H எல்லாம் வராதாங்க சார்? 80H நியூலி எஸ்டாப்ளிஷ்டு இண்டஸ்ட்ரியல் எல்லாம் இருக்கலாங்க சார்? அதெல்லாம் வருவாங்க. அது வந்து இண்டிவிஜுவலா வராதுங்கம்மா. சரிங்க. 80H எல்லாம் இப்ப எல்லாமே 2005-06 ஓடவே க்ளோஸ் ஆயிடுச்சுங்க.
அப்படிங்களாங்க சார், சரிங்க ஆமாங்க. நீங்க அந்த இப்போ ரீசன்ட் புக்ஸ் இருந்தாலும் அது நல்லா தான் கொடுக்கலீங்க இதுல. ஆக்சுவலா அந்த சரிங்க 80 இதுல இருக்கு இல்லைங்களா, இதெல்லாமே வந்துட்டு இப்போ டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா அட் ப்ரெசென்ட்ல வந்து இல்லைங்க. ஓகேங்க சார். 80 ஐஏ அதெல்லாம் வராதுங்க சார். ஆமா, அப்போ அதனாலதான் இந்தியன் வந்துட்டு ஏன்னா இப்போ அதெல்லாமே கொடுத்தா வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க, உங்களுக்கு செக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சிரமமா இருக்குங்க. அதெல்லாமே சரிங்க சார். இன்கம் ஓரியன்ட் ஆனது. 80 ஹெச்ஹெச்பிங்க, 80 ஹெச்ஹெச்பிஏ, தென் ஹெச்ஹெச்சி, ஹெச்ஹெச்டிங்க, ஹெச்ஹெச்இ, ஹெச்எஸ்எஃப், இது எல்லாமே வந்து 2005-6 ஆன்வர்ட்ஸ் வந்துட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே சரிங்களா? ஓகே சரிங்க அதனால சார். அது மட்டும் வராதுங்க இண்டிவிஜுவல்ல. ஓகேங்க சார். சார் நீங்க இந்த மாதிரி அப்டேட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் எங்களுக்கு ஒரு தியரியா கொடுத்தீங்கன்னா நாங்க அப்டேட் வச்சுக்கோங்க சார். அனுப்பிச்சுடுறாங்க. அனுப்பிச்சிடுங்க சார். தேங்க்யூ சார். ஓகே. முக்கியமா 2 சேஞ்சஸ்ங்க இப்போ சொன்னதுல மேஜர் சேஞ்சஸ் என்ன அப்படின்னு சொன்னாங்க. அந்த 50% வந்துட்டுங்க இப்போ கரண்ட் இதுல இருந்து வந்து 2023-24 இருந்து இந்த 80G சொன்னோம் இல்லைங்களா, 50%ங்க பிரைம் மினிஸ்டர் டிராஃப்ட் ரிலீஃப் ஃபண்ட் மட்டும்தான் வருவாங்க, வேற எதுவுமே வராது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி, ராஜீவ் காந்திங்க, தென் வந்துட்டு நேரு, இவங்க 3 பேர்த்தோடைய இது நேம் வந்து வந்திருக்குங்க. சரிங்களா? டிராஃப்ட் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. அடுத்தது 10,000 ருபீஸுங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்க டொனேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜிஜிஏல, அதாவது நம்ம ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்கறது வந்து 2,000 5,000 இருந்ததுங்க. இப்போ வந்து 10,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கேஷா கொடுக்கறது 10,000 வரைக்கும் நீங்க கேஷா கொடுக்கலாங்க. இதுதான் மேஜர் சேஞ்சஸ்ங்க. அப்புறம் அக்னிபாத் ஸ்கீமுங்க 80 சிசி 80 CCH. யா 80 சிசி ஹெச்ங்க அக்னிபாத் ஸ்கீமுங்க. அக்னிபாத் ஸ்கீம் இது யாருக்கு மட்டும் அப்படின்னு சொன்னா, அக்னிபாத் ஸ்கீம்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஆர்ம்டு ஃபோர்ஸ் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும்தாங்க. சரிங்களா? சோல்ஜர்ஸ்க்கு மட்டும்தான். அவங்களுடைய டியூரேஷன் வந்து 4 இயர்ஸ் தாங்க. சரிங்களா? ரைட், இவ்வளவுதாங்க. இதனுடைய கண்டினியூட்டி அப்படியே என்ன அப்படின்னு சொன்னாங்க, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டாக்ஸ் லைபிலிட்டிங்க. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டாக்ஸ் லைபிலிட்டி அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அசஸ்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அசஸ்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவலை பொறுத்த வரலவங்க எதுவும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் மினிட். இந்த இது அப்படியே நம்ம எடுத்துக்குவோங்க. இப்போ நம்ம டாக்ஸபிள் இன்கம் கண்டுபிடிச்சிடறோம். டாக்ஸபிள் இன்கம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டாக்ஸ் லைபிலிட்டி. டாக்ஸ் லைபிலிட்டி நம்ம கண்டுபிடிப்போங்க. இந்த டாக்ஸ் லைபிலிட்டி எந்த பேசிஸ்ல நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க, டாக்ஸபிள் இன்கம் அப்படிங்கிற பேசிஸ்ல நம்ம கண்டுபிடிப்போம். சரிங்களா? இதுல மொத்தம் 3 காலம் வருங்க. ஃபர்ஸ்ட் காலம் என்ன அப்படின்னு சொன்னாங்க, இன்கம். இதுல என்ன அப்படின்னு சொன்னாங்க, டாக்ஸ் ரேட்டு. இது டாக்ஸ் லைபிலிட்டி. ஓகேங்களா? இந்த அடிப்படையில தான் வந்துட்டு ரைட். ரைட், இப்பதான் நம்ம டாக்ஸ் லைபிலிட்டி வந்து கண்டுபிடிக்கணும். இந்த டாக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னாங்க, ஸ்லாப் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்ஸ் ஸ்லாப் ரேட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர் டாக்ஸ் ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்ஸ் ரேட் தெரியும் இல்லைங்கம்மா? எஸ் சார், 5%. ரேட் ஆஃப் டாக்ஸ். இதுல இப்போ மொத்தம் நமக்கு 2 மாடல் இருக்குங்க. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் வந்துட்டுங்க ஓல்டு ரிசீம் அண்ட் நியூ ரிசீம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஆல்டர்னேட்டிவ் ரிசீம் கூட சொல்லுவாங்க. ஓல்டு ரிசீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா the deductions will be allowedங்க. சரிங்களா? ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ்ல இருந்து செக்ஷன் 80C இருந்து 80U வரைக்கும் எல்லா டிடக்ஷனுமே எதுக்கு மட்டும் அப்ளிகபிள் அப்படின்னாங்க, ஓல்டு ரீசீமுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். நியூ ரீசீமுக்கு வந்துட்டுங்க எந்த டிடக்ஷன்ஸும் கிடையாதுங்க. ஓகேங்களா? இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் 2 டிடக்ஷன்ஸ். 2 டிடக்ஷன்ஸ் தான். நான் அது என்ன அப்படிங்கிற சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் டிடக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னாங்க, 80 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் மட்டும்தான் அலோபபிள்ங்க. சரிங்களா? நியூ ரீசீம்ல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் மட்டும்தான் அலோபபிள். இப்போ கரண்ட் இதுல உங்களுக்கு எக்ஸாம் வந்தது அப்படின்னு சொன்னாங்க, 2024 அசஸ்மெண்ட் இயர் 2024-25 பிரகாரம்
நியூ ரீசிம்ல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் 50,000 rupees. நெக்ஸ்ட் இயருக்குங்க அந்த 50,000 rupees இப்போ என்னவா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 75,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஓல்டு ரீசிமை பொறுத்த வரலங்க there is no any changes. ஸோ இப்போ என்ன இருக்குதோ அதே தான் அடுத்த வருஷத்துக்குங்க. சரிங்களா? அதனால உங்களுக்கு நீங்க எதுவும் பயப்படவே தேவையில்லை. டிடக்ஷன்ஸை பொறுத்த வரலங்க நெக்ஸ்ட் இயருக்கும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இட் இஸ் சேஞ்சஸ் வில் பி அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் த நியூ ரீசிம். நியூ ரீசிம்ல மட்டும் தான் சேஞ்சஸ் பண்றாங்க. சரி, இப்போ ஓல்டு ரிசீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ரேட்டுங்க டாக்ஸபிள் ரேட் பாத்தீங்கன்னா அப் டு 2.5 lakhs வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸபிள் இன்கம். ப்ளீஸ் நோட் த பாயிண்ட். யுவர் டாக்ஸபிள் இன்கம் ஃபர்ஸ்ட் 2.5 lakhs there is no tax. The 2.5 lakhs to 5 lakhs that means next 2.5 lakhs. ஃபர்ஸ்ட் 2.5 lakhsக்கு எந்த டாக்ஸும் கட்ட வேண்டாம். நெக்ஸ்ட் 2.5 lakhsக்கு நீங்க எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னா 5% வந்து பே பண்ணுவீங்க. 5 lakhs to 10 lakhs வரைக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னா 20%ங்க. above 10 lakhs எவ்வளவு பே பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாங்க 30% வந்து பே பண்ணுவீங்க. சரிங்களா? இதுதான் என்ன அப்படின்னு சொன்னா ஓல்டு ரிசீமோடைய டாக்ஸ் ரேட்டுங்க. சரிங்களா? இந்த டாக்ஸ் ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுவே நியூ ரிசீமா இருந்தது அப்படின்னு சொன்னா நியூ ரிசீம்னா என்னங்க ஆல்டர்னேட்டிவ் ரிசீம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவ் ரிசீமோட செக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னாங்க செக்ஷன் 115 BAC. சரிங்களா? செக்ஷன் 115 BAC. இதுல வந்துட்டு இதுவும் இண்டிவிஜுவலுக்கு HUFக்குங்க AOPக்கு பாடி ஆஃப் இண்டிவிஜுவலுக்கு இவங்களுக்கு வந்து அப்ளை ஆகுங்க. தென் AOPக்கு அப்ளை ஆகும். ரைட். இதுல ஸ்டார்டிங் ரேட் எவ்வளவு அப்படின்னு சொன்னாங்க 3 lakhsங்க. ஓகேங்களா? இதுல 3 lakhs. ப்ளீஸ் நோட் த பாயிண்ட். இட் இஸ் அ டாக்ஸபிள் இன்கம். டாக்ஸபிள் இன்கம் என்ன அர்த்தம்? ஆல் த டிடக்ஷன் ஷுட் பி டிடக்டட். ஓகேங்களா? கிராஸ் டோட்டல் இன்கம் வந்ததுக்கு அப்புறம் டிடக்ஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறங்க வர்றது பேர் தான் டாக்ஸபிள் இன்கம். ஆனா இங்க நியூ ரீசிமை பொறுத்து வரலாம். இந்த நியூ டாக்ஸ் ரீசிம் இருக்கு இல்லைங்களா? ஒரு நிமிஷம். இந்த நியூ டாக்ஸ் ரீசிமை பொறுத்து வரலவங்க. சரிங்களா? இந்த நியூ டாக்ஸ் ரீசிமை பொறுத்து வரலவங்க இந்த 3 lakhs அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வித்தவுட் எனி டிடக்ஷன்ஸ். வித்தவுட் எனி டிடக்ஷன்ஸ் அதாவது என்ன அப்படின்னு சொன்னாங்க எந்த டிடக்ஷன்ஸுமே வந்துட்டு இங்க அப்ளை பண்ண மாட்டாங்க. சரிங்களா? எந்த நோ டிடக்ஷன்ஸுங்க எந்த டிடக்ஷன்ஸுமே என்ன ஆகாது அப்படின்னு சொன்னா அப்ளை ஆகாதுங்க. சரிங்களா? ஸோ எந்த டிடக்ஷன்ஸுமே அப்ளை ஆகாது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இட் இஸ் அப்ளை ஒன்லி ஃபார் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் மட்டும்தான் அப்ளை ஆகுங்க. சரிங்களா? அப்போ உங்களோட இன்கம் அப் டு 3 lakhs வரைக்கும் there is no tax. 3 to 6 5%ங்க. 6 to 9 10%. 9 to 12 15%. தென் வந்துட்டு 12 to 15 வந்துட்டுங்க 20%. above 15 என்ன அப்படின்னு சொன்னாங்க 30%. ஓகேங்களா? இந்த ரேட்டு தான் வந்துட்டு அப்ளை ஆகுங்க. இது வந்துட்டு நார்மல் பீப்புளுக்கு. ஓகேங்களா? less than 60 yearsல இருக்கிறவங்களுக்கு. the age between சீனியர் சிட்டிசன் சொல்றோம் இல்லைங்களா? சீனியர் சிட்டிசனா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்துட்டுங்க இந்த 2.5 lakhs அப்படின்றது இல்லையா இது வந்துட்டு 3 lakhsங்க. 2.5 lakhs அப்படிங்கிறது ஓல்டு ரிசம்க்கு 3 lakhs. 3 to 5 5%. 5 to 10 20%. about 10 வந்துட்டுங்க 30%. சூப்பர் சீனியர் சிட்டிசனா இருந்தாங்க அப்படின்னா அப் டு 5 lakhs வரைக்கும் எந்த டாக்ஸும் கிடையாதுங்க. 5 lakhs to 10 lakhs வரைக்கும் 20%. about 10 lakhsக்கு 30%ங்க. ஓகேங்களா? சார் நியூ ரிசீம்ல வந்துட்டு ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்குங்களாங்க சார் அப்படின்னா எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இதுதாங்க. சரிங்களா? there is no any changes. அடுத்தது ஸ்பெஷல் டாக்ஸ் ரேட்டை பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் கேஷுவல் இன்கம் இந்த மூணுக்குமே வந்து ஸ்பெஷல் டாக்ஸ் ரேட் இருக்கு. we have already discussed in the heads of long term capital gain and in the heads of income from other sources நம்ம படிச்சிருக்கோம். ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் பொறுத்தவரை என்னன்னா 20%. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொன்னா 15%ங்க. சரிங்களா? ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்லேயே வந்துட்டு லிஸ்டட் ஷேர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 10%ங்க. ஓகேங்களா? இந்த கேபிட்டல் கெயின் வந்துட்டுங்க 1 lakhக்கு எக்ஸீட் ஆகிறப்ப தான். ப்ளீஸ் நோட் த பாயிண்ட். லிஸ்டட் ஷேர்ஸ்ல 112Aல யுவர் கெயின் ஷுட் பி எக்ஸீட் 1 lakh மீன்ஸ் இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் 10%. ஓகேங்களா? அதர் கேபிட்டல் கெயின்க்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 15%ங்க. சாரி 20%. சரிங்களா? அதர் கேபிட்டல் கெயினுக்கு 20%. இன் கேஸ் ஆஃப் ஷேர்ஸுக்கு மட்டும் லிஸ்டட் ஷேர்ஸ்க்கு மட்டும் 10%. பட் இட் ஷுட் பி எக்ஸஸ் ஓவர் 1 lakh. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிருந்தா மட்டும்தான் 10%ங்க. இந்த ஸ்பெஷல் டாக்ஸ் ரேட் எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டாக்ஸபிள் இன்கம்ல ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் டாக்ஸ் ரேட் அப்ளை பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த நார்மல் டாக்ஸ் ரேட் அப்ளை பண்ணுவாங்க. அடுத்தது நார்மல் டாக்ஸ் ரேட் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறங்க taxable income apply special tax rate வந்துட்டு அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறங்க
நார்மல் டாக்ஸ் ரேட்டை வந்துட்டு அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் டாக்ஸ் ரேட்டு, அடுத்தது நார்மல் டாக்ஸ் ரேட் அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறங்க எகைன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க, ரிபேட் வருவாங்க. என்ன வரும் அப்படின்னு சொன்னா ரிபேட். டு யூ நோ அபவுட் ரிபேட்? ரிபேட் பத்தி தெரியுங்களா? ரிபேட் வந்து உங்களுடைய taxable income is less than 5 lakhs. ஓகேங்களா? ரிபேட் என்ன அப்படின்னு சொன்னா taxable less than 5 lakhs இருந்ததுனாங்க ரிபேட் will be applicable. applicable rupees 12,500. ஓகேங்களா? ரிபேட் வந்துட்டுங்க 12,500 rupees is applicable. பட் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா யுவர் taxable income is less than 5 lakhs. ஓகேங்களா? less than 5 lakhs இருந்தா மட்டும்தான் அந்த ரிபேட் வந்து அப்ளைபிள். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன சார் பண்றது அப்படின்னா அடுத்ததுங்க சர்சார்ஜஸ். சர்சார்ஜஸ் வந்து அப்ளை பண்ணணும். சர்சார்ஜஸ் எந்த பேசிஸ்ல அப்படின்னு சொன்னாங்க, உங்களுடைய இன்கம் பேசிஸ்ல. சரிங்களா? இன்கம் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க. நீங்க ஆல்ரெடி டாக்ஸ் லைபிலிட்டி எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த டாக்ஸ் லைபிலிட்டிக்கு சர்சார்ஜஸ். சர்சார்ஜஸ் பொறுத்த வரலங்க 10%, 15%, 25%, 37%. இஃப் யுவர் டாக்ஸபிள் இன்கம் இஸ் 50 lakhs to 1 crore, உங்களுடைய டாக்ஸபிள் இன்கம் 50 லட்சத்திலிருந்து 1 கோடியா இருந்தது அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய டாக்ஸ் லைபிலிட்டிக்கு 10% சர்சார்ஜஸ். உங்களுடைய டாக்ஸபிள் இன்கம் 1 crore to 2 crores இருக்கிறப்போ நீங்க அந்த 1 crores to 2 crores வரக்கூடிய வேல்யூக்கு வரக்கூடிய டாக்ஸ் லைபிலிட்டிக்கு 15% வந்து சர்சார்ஜஸ். சர்சார்ஜஸ் இட் இஸ் நத்திங் பட் அடிஷனல் டாக்ஸ் லைபிலிட்டி, டாக்ஸ் ஆன் டாக்ஸ். சர்சார்ஜஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா டாக்ஸ் ஆன் டாக்ஸ். நீங்க கட்டக்கூடிய வரிக்கு அடிஷனல் டாக்ஸுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னா சர்சார்ஜஸ்ங்க. இது மொத்தம் 4 கண்டிஷனா கொடுத்துருக்காங்க. 10, 15, 25, 37. 50 lakhs to 1 crore, 1 to 2 crores, 2 to 5 crores, above 5 crores. ஓகேங்களா? ஸோ உங்களோட இன்கம் 50 லட்சத்துக்கு மேல போனாவே நீங்க என்ன பண்ணணுங்க, அடிஷனல் சர்சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் உங்களோட இன்கம் வந்து 9 lakhs சார் இருக்கு, அப்போ இது அப்ளிகபிளா அல்லது 49 lakhs இருக்குதுங்க சார் அப்ளிகபிள் அப்படின்னா சர்சார்ஜஸ் இஸ் நாட் அப்ளிகபிள். ஓகே, எப்படி ரிபேட் வந்ததோ அதே மாதிரி தாங்க. ஸோ இது வந்து 50 லட்சத்துக்கு மேல போறப்ப மட்டும்தான் சர்சார்ஜஸ் வந்து அப்ளை ஆகுங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஹெல்த் அண்ட் எஜுகேஷனல் செஸ். ஹெல்த் அண்ட் ஹையர் எஜுகேஷன் செஸ்ன்னு சொல்லுவாங்க. எஜுகேஷன் செஸ் என்னங்க, ஹையர் எஜுகேஷன் செஸ். அது எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 4% ஃபார் இன்க்ளூடிங் சர்சார்ஜஸ். ஓகேங்களா? சர்சார்ஜஸ் கால்குலேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க, சர்சார்ஜஸ் அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறங்க சாரி இங்க வந்துட்டு லெஸ் பண்ணக்கூடாது, இங்கேயும் ஆட் தான் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு டாக்ஸ் லைபிலிட்டி அமௌண்ட் வந்திருக்கும், இங்க எல்லாம் வந்திருக்குங்க. இந்த அமௌண்ட்டுக்கு ரிபேட் இருந்து அப்ளை பண்ணுவோம். இந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சர்சார்ஜஸ் வந்து அப்ளை பண்ணுவோம். சர்சார்ஜஸ் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறங்க எகைன் ஆட் செஸ் அட் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க 4%ங்க. 4% என்ன அப்படின்னு சொன்னாங்க ஹெல்த் அண்ட் ஹையர் எஜுகேஷனல் செஸ்ஸுங்க. ஓகேங்களா? எந்த வேல்யூக்கு அப்படின்னா இந்த சர்சார்ஜஸோட டோட்டல் பண்ண வேல்யூ வருது இல்லைங்களா, அந்த வேல்யூக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க 4% வந்துட்டு செஸ்ஸுங்க. சரிங்களா? ஸோ ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரீஜிமுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த ஒரு இதுவும் கிடையாது. தேர் இஸ் நோ எனி டிடக்ஷன்ஸ். சரிங்களா? பட் செஸ் இது எல்லாமே அப்ளிகபிள். சர்சார்ஜஸ் அண்ட் செஸ் ஆர் ஆல்சோ அப்ளிகபிள் அட் த ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் ரீஜிம். ஈவன் ரிபேட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள். However, in the case of alternative tax regime, surcharges cannot exceed 25% of income tax. 25% of income tax. ஓகேங்களா? ஸோ cannot exceed 25%. சர்சார்ஜஸ் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க, உங்களுடைய டாக்ஸ்ல 25% எக்ஸீட் ஆகக்கூடாது. நாங்கள் உங்களுக்கு ஒரு மாடல் டிஸ்பிளே பண்றாங்க. ஸோ இப்போ சொன்னது வரைக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா இன்னைக்கு நம்ம பார்த்த வரைக்கும்? ஓகே. No, sir. ஸோ அசஸ்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ல மட்டும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு சம்மன் நம்ம பிரீஃபா பார்க்கலாங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாங்க, அதர்வைஸ் வந்து நீங்க நம்ம வைட் பண்ணிக்கலாங்க. No doubt, sir. ஓகேங்க, புரிஞ்சது இல்லைங்களா?
எஸ் சார் ஓகே, தேங்க்யூ ஃபார் பேஷண்ட் லிசனிங். தேங்க்யூ. ஸோ கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க, செல்ஃபாக லேர்ன் பண்ணிக்கிங்க. சரிங்களா? லேர்ன் பண்ணாதான் மறக்காது காலத்துக்கும். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்துட்டு உங்களுக்குள்ள சொல்லி பாருங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி பாருங்க. அப்படி இன்ட்ராக்ட் பண்றப்ப தான் நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து ரீகால் ஆகிட்டே இருக்குங்க. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டா நம்மளால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா செல்ஃபா அனாலிசிஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால கண்டென்ட்டை படிங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை படிக்காதீங்க. ஏன்னா கான்செப்டை தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு நம்மளால ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியுங்க. கான்செப்ட் தெரியாம நம்ம வந்துட்டு ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு கிளிக் கரெக்டான ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் லிசனிங். பள்ளிப்பன் சார், க்ளோஸ் பண்ணி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you, sir. தேங்க்யூ ஆல்.